ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் இந்த முதல் நாள் கூட்டத்திற்கு அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். எத்தனை பேர் நாங்கள் சந்தோஷமாய் வந்திருக்கிறோம் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க. நான் வரும்பொழுதே உங்களை எல்லாரையும் அந்த பக்கமாக ஃபர்ஸ்ட்ல உட்கார சொல்லி நான் சர்ச்சில் எல்லாருக்கும் லீடர்ஸ்க்கெல்லாம் சொன்னேன். வர்ற ஆட்களை வரும்போதே அந்த பக்கம் உட்கார வச்சாச்சுன்னா பின்பாக வருகிறவர்கள் இந்த சைடில் உட்காருவாங்க. ஏன்னா வருகிறவரெல்லாம் முன்னாடி வந்து டக்குன்னு இடம் பார்த்து ஃப்ரண்ட்டில் உட்கார விரும்புவாங்க. அதனால வருகிறவர்களுக்கு அந்த பகுதி இப்போ மக்கள் அங்கே வரிசையாக வருவார்கள். இனிமேல் தான் வருவாங்க. 8 மணிக்கு மேலே தான் நம்ம மக்கள் லேட்டஸ்ட் பீப்புளெலாம் லேட் கமர்ஸ் எல்லாம் லேட்டாக தான் வருவாங்க. அதனாலே உங்கள் பக்கத்தில் நீங்கள் குழந்தைகளுக்கு சேர் கொடுத்துருந்தா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பாருங்கள். ஆமாம், பிள்ளைங்க சேரில் விளையாடி அப்படியே ஆடி உடைக்க வேண்டாம். ஒவ்வொன்றுக்கும் காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனாலே நீங்கள் பொறுப்போடு அமர்ந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு MPA வருடாந்திர கன்வென்ஷனுக்கு நீங்கள் வந்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். MPA ஒரு பெரிய சரித்திர ஸ்தாபனம், ஒரு பெரிய தியாகி பாஸ்டர் பெஞ்சமின் ஜேக்கப் ஐயாவுடைய தியாகம். அருமையான தேவ மனிதன், 3வது தான் படித்தவர், நாகர்கோயிலிருந்து வந்தவர். அந்த பரிசுத்தவான் இந்த MPA ஸ்தாபனத்தை உருவாக்கினார். கைகளை தட்டி அவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அந்த தியாகியை நாங்கள் மறக்க முடியாது. அந்த சரித்திரத்தை மறக்க முடியாது. சரித்திரத்தை யாரும் மாற்ற முடியாது. அவரும் பாஸ்டர் பாலையா அவர்களும் ஜெபிக்கும் போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை முதல் முறை அவர்கள் வால்ஸ் கார்டனில் பெற்றார்கள். அப்பொழுது பெந்தெகோஸ்தே என்கிற ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்க வேண்டும் என்று 2 பேரும் பிரயாசப்பட்டார்கள். அருமையான ஐயா பால் சிலான்லேருந்து வந்தபடியினால் அவர் சிலோன் பெண்டிகாஸ்ட் என்று ஆரம்பித்தார். ஐயா அவர்கள் அப்பொழுது தமிழகம் முழுவதும் மதராஸ் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதனால மதராஸ் பெந்தெகோஸ்தே ஸ்தாபனம் ஆரம்பிக்கப்பட்டது. தியாகம், ஜெபம், அவர்களுடைய கடுமையான உழைப்பு, இந்த ஸ்தாபனத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள். இத்தனை ஆண்டுகள் இந்த சபை ஸ்தாபனம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ சூழ்நிலைகள், மனிதர்கள், சூழ்ச்சிகள், தந்திரங்கள் MPAவை அழிக்க நினைக்கிறது. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள முடியாது. கைகளை வைத்து தலையிலே சொல்ல மாட்டீங்களா? நான் ஒன்றை பார்க்கிறேன், யாரெல்லாம் ஊழியம் செய்ய வேண்டும், தேவனுடைய ராஜ்யமாகிய சபையை கட்ட வேண்டும், தேவனுடைய சபை கட்டப்பட வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்களோ அவர்களையும் குடும்பத்தையும் கட்டுகிறார். அவர்கள் வாழ்வை கட்டுகிறார். ஸ்தாபனத்துக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் எழும்பி போட்டி போட்டுக்கொண்டு பலவிதமான சூழ்ச்சி பண்ணுகிறவருடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சபையை நான் கட்டுவேன். அவர் வைராக்கியம் உள்ளவர். சபையை கட்டுவதில் இயேசு ரொம்ப வைராக்கியமானவர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மலை மேல் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டில் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வருகிறது. இந்த நல்ல ஸ்தாபனத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சபை அருமையான பாஸ்டர் தேவசித்தம் ஐயா அவர்கள் 71வது ஆண்டிலிருந்து 1918வது ஆண்டு வரைக்கும் மிகுந்த தியாகத்தோடு, ஜெபத்தோடு, அவருடைய துணைவியார் அருமையான அம்மா சுகுணா அம்மா 2 பேருமே நல்ல ஒரு அருமையான தியாக தகப்பன், தியாகத்தாய். அவர்கள் ஜெபம், அவருடைய பிரயாசம், கடின உழைப்பு. அவர்கள் ஒரு லாபத்தை எதிர்பார்க்கவில்லை, ஒரு சுகத்தை அனுபவிக்கவில்லை. தியாகத்தோடு இந்த ஊழியத்தை செய்து இந்த ஆலயத்தை 3 முறை விஸ்தரிப்பு செய்தார்கள். பழைய ஆலயத்தை இடித்து கட்டினார்கள். அவர்கள் செய்த மகா பெரிய காரியம். இவ்வளவு பெரிய ஊழியத்தை கட்டுவதற்கு ஐயாவுடைய ஜெபமும் தியாகமும் இருந்தது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 71வது ஆண்டிலிருந்து அவர்கள் கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்தினார்கள். 84வது ஆண்டிலிருந்து நான் அருமையான தகப்பன் அவரோடு இணைந்து ஊழியம் செய்யும் பாக்கியம் கிடைத்தது. ஒவ்வொரு மாதமும் வந்து திருவிருந்து கொடுத்து, செய்தி கொடுத்து, நான் பல தேசங்களிலே பிரசங்கியாராக நான் போயிருந்தாலும் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இங்கே வந்து விடுவேன். ஆராதனையிலே பங்கு பெற்று தேவ வார்த்தையை கொடுப்பேன், திருவிருந்து கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கும் எனக்கு கிடைத்த ஒரு நல்ல நட்புக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மேல் வைத்த அன்பினாலே அவருக்கு இருந்த ஒரு மகளை எனக்கு அவர் திருமணம் செய்து கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த எல்லா காரியத்திற்காக, பெரிய காரியங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நன்றி. இந்த 2025ஆம் ஆண்டும் இந்த வருடாந்திர கன்வென்ஷனை நடத்தும்படி ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன். அதோடு கூட எங்கள் சபையின் மக்களை நான் மறக்க முடியாது. நன்றாய் ஜெபிக்கிறவர்கள், நன்றாய் உழைக்கிறவர்கள், நன்றாய் கொடுக்கிறவர்கள். கைதட்ட மாட்டீங்களா? வந்திருக்கிறவங்களா எங்கள் மக்களுக்காக? நன்றாய் ஜெபிக்கிறவர்கள், நன்றாய் கொடுக்கிறவர்கள், உழைக்கிறவர்கள். அவர்களுடைய ஜெபமும் அவர்களுடைய உதாரத்துவமான காணிக்கையும் அவருடைய உழைப்பும் தான் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். என்னுடைய அருமையான விசுவாச மக்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் எவ்வளோ கண்டிப்பாக பிரசங்கம் பண்ணாலும் என் கண்டிப்பையும் ஏற்றுக்கொண்டு என்னை நேசிக்கிற நல்ல மக்களுக்காக நான் கர்த்தரை
நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே அருமையான கர்த்தருடைய தாசர்கள் எல்லாரும் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். பாஸ்டர் டேவிட் இளம்பத், ரெவரண்ட் நெல்லை டேவிட் ராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு தேவ மனிதர், அருமையான வில்லிவாக்கம் எம்பிஎஸ் சபையினுடைய மூத்த போதகர், எம்பிஏல மூத்த போதகர், ஒரு நல்ல நீதிமான். பாஸ்டர் தேவசித்தையா கிட்ட இருக்கிற நல்ல நேர்மையான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அப்படிப்பட்ட நல்ல உத்தமமான குணங்கள் எல்லாம் பாஸ்டர் ஜேம்ஸ் சேஸ்பாத் அவர்கிட்ட பார்க்கலாம். ஒரு நல்ல தேவ மனிதர். அவர் என்னோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தை உற்சாகப்படுத்துவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் ஷாத்ராக், பாஸ்டர் பால் கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அண்ணா டேவிட் அண்ணா 2 பாட்டு பாடினாங்க. என்ன அருமையான பாட்டு, எம்பிஏ பாட்டு. இன்றைக்கு அவருடைய குரல் அற்றாமல் அவர் பாடினார்கள். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நன்றி. இன்றைக்கு நம்முடைய மத்தியில் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி அருமையான பாஸ்டர் பி ஸ்டான்லி அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு பெரிய பெரிய சபைகளிலே ஏராளமான கன்வென்ஷன் கூட்டங்களில் ஓய்வில்லாமல் இன்று பகல் வரைக்கும் அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கார். நேற்று ராத்திரி பிரசங்கம் பண்ணிட்டு சிவகாசியிலிருந்து இன்று காலையில் சென்னைக்கு வந்து மண்டலூரில் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸ் ஐக்கியத்தில் அவர்கள் ஏராளமான ஊழியக்காரர்கள் அந்த கூட்டத்துக்கு வருவார்கள். அதில் அவர்கள் பிரசங்கம் பண்ணிவிட்டு மிகுந்த பலவீன மத்தியிலும் நம்முடைய மத்தியில் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். கடந்த 2 ஆண்டுகளாக நான் அவரை அழைத்திருந்தேன். டேட் கிடைக்கல, ரொம்ப கஷ்டம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த முறை ஆண்டவருடைய இரக்கத்தினாலே இன்றைக்கும் நாளைக்கு காலையும் நாளைக்கு மாலையும் அவர்கள் செய்தி கொடுக்கும்படி ஆண்டவர் நமக்குன்னு இந்த தேதியை கொடுத்திருந்தார். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? நான் ரொம்ப அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், ஃபோன் பண்ண. அவர் ரொம்ப தாழ்மையான ஒரு தேவ மனிதர். ரொம்ப அவருக்கு டேட்டே இல்லை. அவர் சொல்லுவார், இந்த டேட்டில் உண்மையான பார்த்து அங்கே இருப்பார். ஏராளமான பெரிய பெரிய சபைகளில் தான் இருக்கார். கன்னியாகுமரியில் 2 நாட்கள் கலியாகாமல் மீட்டிங் முடிச்சுட்டு சிவகாசி வந்து இன்னைக்கு சென்னையில் பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவருக்கு டேட்டு கிடைப்பது ரொம்ப கடினமான காரியம். அதனால் மிகுந்த ஜபத்தோடு நான் கேட்டேன். அவர்கள் 1 நாள் தான் வருவேன்னு சொன்னாங்க, வேலைக்கிழமை. இன்றைக்கு 1 நாள். பிறகு நான் ஒரு சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட கேட்டேன், இன்னும் 1 நாள் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு சொல்லி கேட்டேன். நான் கேட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. அடுத்த இடத்துல பேச வேண்டும், விகேபுரத்தில் அங்கே விசாரித்து விட்டு 2 நாளில் சொன்னாங்க, நான் 2 நாட்கள் இருக்கிறேன்னு சொல்லி. நம்முடைய அன்பின் அழைப்புக்கு இணங்கி இவ்வளவு ஒரு டைட் ஸ்கெட்யூல் டைம்லையும் நம்முடைய அழைப்புக்கு இணங்கி வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ஸ்டான்லி அவர்களை எல்லா எழுமி நின்று கைகளை தட்டி இந்த தேவ மனிதரை நான் வரவேற்பேன். எல்லா கைகளை தட்டி சந்தோஷமா பேசலாம். Thank you. Please be seated. அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நல்ல மாலை பொழுதிலும் நம் நடுவில் மகிமை அடைவதாக. பரிசுத்த தேவன் இந்த மைதானத்தில் நிறைந்திருக்கிறார். இந்த இடம் முழுவதும் அவருடைய ஆளுகை, தேவ தூதர்கள் இந்த இடத்தை நிரப்பியிருக்கிறார்கள். இந்த மாலையில் அவர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அதை மகிமையாய் நிறைவேற்றி முடிக்க போகிறார். என்னை அன்போடு கூட அழைத்த அன்பு பாஸ்டர் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் என்னுடைய தாழ்மையான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாலிபனாக இருந்த நாட்களில் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு பலன் அடைந்தவன் நான். ஈரோட்டில் சிஸ்வா பிரகாஷ் அண்ணன் புதிய தரிசன முகாம் என்று ஒரு முகாமை நடத்துவார்கள். அந்த முகாமில் ஒரு பிரசங்கியாளராய் அருமையான பாஸ்டர் அவர்கள் தோத்திரம் பிரசங்கிக்க வருவார். அந்த பிரசங்கத்தை கேட்டு அந்த நாட்களில் ஆவியில் உயிர் கொண்டு அபிஷேகத்தில் நிறைந்த ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழும்பியவர்களில் நானும் ஒருவன். இன்றைக்கு அவர்களுடைய அழைப்பை பெற்று அவர்களுடைய ஊழியத்தில் வந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க என்னை பலப்படுத்தி இருக்கிற ராஜாவுக்கு மகிமை. வந்திருக்கிற போதக பிதாக்கள் எல்லோருக்கும் இயேசுவின் நாமத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவஜனமாம் உங்கள் யாவருக்கும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். ஈமைனர். தேவன் மிகவும் பெரியவர். அவரை துதிக்கிற எந்த இடத்திலும் அவர் இறங்கி வருகிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவனை தேடிட்டோம்னா இந்த உலகத்துல ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு
அவன் பரலோகத்தையே அசைக்கிறான். பரலோகத்தையே அவனால் அசைக்க முடியும்னா இந்த உலகத்தில் எந்த சக்தியையும் அவனால் அசைக்கவும் மேற்கொள்ளவும் முடியும். இந்த 4 நாட்கள் பரலோகம் மகிமையானவைகளை உங்கள் சிரசின் மேல் ஊற்ற போகிறது. நீங்க ஆமேன் சொல்லலாட்டா கூட அவர் அப்படிதான் செய்ய போறார். உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஆமேன் சொன்னா தோத்திரம், உடனடியாய் ஆசீர்வதிப்பார். ஆமீன் சொல்ல லேட் ஆச்சுன்னா ஆசீர்வாதம் வர்றதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளவுதான். இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. வல்லமை உடையவர், சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட, வீரமாய் எழுந்தாரே. வல்லமை உடையவர், சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட, வீரமாய் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், இயேசு உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்த இயேசு என்னும் ராஜா, ரட்சகர் இந்த மைதானம் முழுவதும் நிறைந்திருக்கிறார், இறங்கி இருக்கிறார். இயேசுவின் நாமம் எங்கேயோ அங்கே விடுதலை, இயேசுவின் நாமம் எங்கேயோ அங்கே சத்துருக்கள் சிதறுண்டு போகிறார்கள். அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர்.
வெற்றி சிறந்தவர். ஓ, நீங்கள் அவர் நாமத்தை உயர்த்துங்கள். உங்கள் உதடுகளை திறந்து இயேசுவே என்று சொல்லுங்கள். உங்கள் நாவுகளை திறந்து இயேசுவே என்று உச்சரியுங்கள். அவரை சொல்ல சொல்ல, அவர் நாமம் சொல்ல சொல்ல அங்கே விடுதலை, சரீரத்தில் விடுதலை, ஆவியில விடுதலை, பிரச்சனைகள் போராட்டங்கள் விலகும், அந்தகாரங்கள் அழியும், தேவ நாமம் அங்கே உயர்த்தப்படும். இயேசுவே இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த மாலை நேரத்தில் நீர் அனுப்பி தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். இந்த மைதானம் முழுவதும் ஆவியானவர் நிறைந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இரவு தேவ தூதர்கள் ஊழியம் செய்கிறார்கள். பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் மகிமையாய் நிறைவேறுகிறது. சத்துரு வெட்கப்பட்டு விழுகிறான், சத்துரு தோற்று போகிறான், தேவ நாம மகிமைப்படுகிறது. வார்த்தைகளை அனுப்பும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களை விடுவிக்கிற சத்திய வார்த்தை எங்கள் நடுவில் புறப்பட்டு வரட்டும். சத்தத்தை தடை பண்ண எத்தனைக்கும் எந்த சத்துருவின் அதிகாரத்தையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முதலாம் நாள் கர்த்தருடைய வார்த்தைக்காக என்னோடு கூட வேதாகமத்தை 2 ராஜாக்களின் புத்தகத்திற்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் நாம் அடிக்கடி படித்து கேட்டு அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதியிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இந்த மாலை நேரத்தில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். 2 ராஜாக்களின் புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரம். நான் வாசிக்கிறேன் 14வது வசனம். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது 2 பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரை பட்டான். எலிசா இக்கரை பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரித்திரங்களில் தேவனுக்காக அசாத்தியமானவைகளை சாதித்த தேவ மனிதர்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் எந்த மனிதனை தெரிந்து கொள்கிறாரோ அந்த மனிதனை உயர்த்துகிறார், அந்த மனிதனை உருவாக்குகிறார், அந்த மனிதனை உபயோகிக்கிறார். எல்லாரையும் உபயோகிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம், திட்டம். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். அவர் பட்சபாதம் உள்ளவரே அல்ல. மனுஷன் வேணா பெத்து போட்ட 2 பிள்ளைய வித்தியாசப்படுத்தி பார்ப்பான். மூத்த பிள்ளைய ஒரு மாதிரி, சின்ன பிள்ளைய ஒரு மாதிரி. ஆம்பளை பிள்ளையா இருந்தா ஒரு மாதிரி, பொம்பளை பிள்ளையா இருந்தா ஒரு மாதிரி. படிப்பு வந்தா ஒரு மாதிரி, படிப்பு வரலன்னா ஒரு மாதிரி. உயரமா இருந்தா ஒரு மாதிரி, குள்ளமா இருந்தா ஒரு மாதிரி. ஒல்லியா இருந்தா ஒரு மாதிரி, உருண்டையா இருந்தா ஒரு மாதிரி. கலரா இருந்தா ஒரு மாதிரி, கருப்பா இருந்தா ஒரு மாதிரி. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேக்கு கருப்பே ஒரு கலர் தான். இது மனுஷன். ஆனா இயேசு அப்படி இல்லை. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனுமே அவருக்கு பிள்ளைகள் தான். அவர்கள் யார வேணுமானாலும் இருக்கட்டும், அவர்கள் வாழ்க்கை உயரணும், அவர்கள் மூலம் தேவ நாம மகிமைப்படணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அப்படி வேதாகமத்தில் அவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை எல்லாம், ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், ஜாஷுவாவாக இருக்கட்டும், காலேபாக இருக்கட்டும், நியாயாதிபதிகளாக இருக்கட்டும், தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், எல்லோரையும் பிரகாசிக்க வைத்தார். எதிரிகளை வீழ்த்தி, பிரச்சனைகளை ஜெயிக்க பண்ணி,
தாங்கள் சார்ந்திருக்கிற ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லவர் என்பதை சமுதாயத்திற்கு காண்பித்து அவர்கள் மூலம் தமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்ட கர்த்தர் தான் நான் பிரசங்கிக்கும் இயேசு. அப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர் தான் எலியா. இந்த எலியா தேசத்தையே அசைவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட மகிமையான தீர்க்கன். தேவனுக்காக சவால் விட்ட ஒரு தேவ மனிதன், தேவநாமத்தை உயர்த்தி காண்பித்த தேவ மனிதன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை சாதித்தவர். பாகாலுக்கு பின்னால் நின்ற தேசத்தை கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முழங்க பண்ணினவர், அறிக்கையிட பண்ணினவர் எலியா. இப்போ அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு தருணம். சுழல் காற்றிலே, அக்னி ரதத்திலே எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ள போகிற தருணம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் அங்கே ஏராளமான பேர் இருக்கிறார்கள் எரிகோவில். அப்படி அந்த நாட்களில் இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் என்று ஏராளமானோர் ஊழியத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்து தீர்க்கதரிசிகளுக்கு கீழே நின்று அவர்கள் பணிகளை செய்வது வழக்கம், பாடங்களை கற்றுக்கொள்வது வழக்கம். அப்படி ஒரு பெரிய கூட்டம் அங்க இருக்கு. அந்த கூட்டத்துக்கு நடுவுல தான் எலிசான்னு ஒருத்தர் இருக்கிறார். இப்போ பரலோகத்திற்கு எலியா ஏறி போகிறார் சுழல் காற்றிலே. அவர் மேலே ஏறி போகும்போது மேலே இருந்து கீழே ஒரு சால்வை விழுகிறது. இந்த சால்வை எலியாவின் மேல் கிடந்தது இவ்வளவு காலங்கள், இத்தனை நாட்கள். இப்போ அந்த சால்வை மேல இருந்து விழுது. யோர்தானை பிளந்தது அந்த சால்வை. எலியாவோடு கூட இருந்த அசாத்தியங்களை நடப்பித்தது அந்த சால்வை. சால்வை அழைப்புக்கும் அபிஷேகத்துக்கும் அடையாளம். இது இத்தனை காலங்கள் எலியாவின் மேல இருந்தது. இப்ப எலியா வானத்துக்கு ஏறி போறாரு, பரலோகத்துக்கு ஏறி போறாரு. ஆனால் அந்த சால்வை பரலோகத்துக்கு போல. நிறைவேற்றப்பட வேண்டிய தேவ திட்டம் தேசத்தில் ஏராளமா காத்திருக்கு. எலியா சாதிச்சார் தான், எலியா தேவனுக்காக பிரகாசிச்சார் தான். ஆனாலும் இன்னும் செய்யப்பட வேண்டிய தேவ கிரியைகள், தேவ காரியங்கள் தேசத்துல ஏராளமா இருந்ததுனால அந்த சால்வைய சுமந்து எடுத்துக்கொண்டு தேவ திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டிய ஒருவன் கர்த்தருக்கு தேவை, சர்வ வல்லவருக்கு தேவை. அதனால எலியாவை எடுத்துக்கிட்டாரு. எலியா மேல இருந்த சால்வை அவர் எடுத்துக்கல, அதை பூமிக்கு அனுப்புறாரு. அது கீழே விழுது, அது பூமியில விழுது. எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாம் அதை வேடிக்கை பார்த்துட்டு நின்னுகிட்டு இருந்தாங்களாம். ஆனா ஒருவன் மட்டும், எலிசா, ஓடி போய் அந்த சால்வையை தன்னுடைய கரத்தில் எடுக்கிறான். முன்னால் நிற்கிற யோர்தானை பார்த்து எலியாவின் தேவன் எங்கே என்று அந்த சால்வையை முறுக்கி ஓங்கி அடிக்கிறான். எல்லாருடைய கண்களும் பார்த்து கொண்டிருக்கிறது. யோர்தான் ரெண்டாக பிளந்தது. அப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, எலியா போயிட்டாரு. ஆனால எலியாவின் தேவனும் இல்லையோ நினைச்சோம். நெவர் நெவர் நெவர். எத்தனை தலைமுறைனாலும் வரலாம், எத்தனை தலைமுறைனாலும் போகலாம். ஆனால் வானத்தை பூமியை படைச்ச அண்ட சராசரங்களை உருவாக்கின சர்வ சக்தியுள்ள தேவன் அவர் இங்குதான் நம்முடைய கண்களுக்கு முன்னால் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் உயிர் உள்ளவர். அவருக்கு ஆதியும் இல்லை, அவருக்கு அந்தமும் இல்லை. அவரே ஆதி, அவரே அந்தம். அவருக்கு முற்றுப்புள்ளி ஒரு நாளும் இல்லை, அவருக்கு முடிவு ஒரு நாளும் இல்லை. அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர், உயிருள்ளவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று எல்லாருடைய கண்களும் காணும்படி
எலியாவின் தேவனை, யெகோவாவின் தேவனை உயிருள்ளவராய் நிரூபித்து காட்டினார் ஒரு எலிசா. தேவன் இந்த மாலையில் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகம் தரும் பராக்கிரம சால்வை, அதுதான் இன்றைக்கு என் பிரசங்கம். ஸ்தோத்திரம். பரலோகம் தரும் பராக்கிரம சால்வை. இந்த சால்வை என்றால் ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற அழைப்பையும் குறிக்கும். இந்த சால்வை என்றால் ஒரு மனிதனுக்கு தேவன் தருகிற அபிஷேகத்தையும் குறிக்கும். எலியாவின் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியா எலிசாவை அபிஷேகம் பண்ண சொல்றார் ஆண்டவர். அப்ப எலியா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல, குறிப்பா 19வது வசனத்துல இந்த எலிசா மேல போய் அந்த சால்வையை போடுவார். அப்ப அதற்கு என்ன அர்த்தம்? ஏன் ஸ்தானத்துல தேவன் ஒன்ன தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்றார். இது உன்மேல் இருக்கிற அழைப்பு, அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றார். அதனால இந்த சால்வையை உன் மேல போடுறேன், இன்னைக்கு ஒரு அபிஷேகம் உன் மேல இறங்கி வருதுன்னு சொல்றார். அப்ப அழைப்பும் அபிஷேகமும் அதுதான் அந்த சால்வையின் அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எல்லோரையுமே அழைக்கிறார், எல்லோரையுமே அபிஷேகிக்க விரும்புகிறார். இந்த உலகத்தில் அவரை ஆராதிக்கும் ஒரு அழைப்பு எல்லா மனிதனுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லா மனுஷனுக்குமே அந்த சந்தர்ப்பத்தை, அந்த வாய்ப்பை அவர் கொடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதன் அவர் அண்டை வருகிறான், அவர் பலனை பெறுகிறான், அசாத்தியங்களை சாதிக்கிறான். அழைப்பை புறக்கணிக்கிறவர்கள், உதாசீனப்படுத்துகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மேன்மையான எதிர்காலத்தை இழந்து போகிறார்கள். எந்த கோணத்தில் ஆகிலும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் தான் உன் தெய்வம், நான் தான் உன்னை படைச்சவர், உனக்காக கல்வாரி சிலுவையில உன் பாவங்களுக்காக மரித்தவர், அடக்கம் பண்ணப்பட்டவர், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தவர், இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் உன் அருகிலே நிற்கிறவர், உனக்கு ஒரு மிகச்சிறந்த எதிர்காலத்தை இந்த உலகத்தில் தந்து மகிமையான பரலோக பாக்கியத்தையும் உனக்கு கொடுக்கிறவர் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய அழைப்பின் ஆழத்தை அவர் வெளிப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறார். இப்படிப்பட்ட கூட்டங்கள் எதற்காக? அழைப்பை பெற்றவர்களுக்கும் அழைப்பை பெறாதவர்களுக்கும் உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு அப்படிங்கிறத திரும்ப 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 உறுதிப்படுத்துறதுக்காக. அழைக்கப்படாத, இல்ல அழைப்புக்குள் வராத, அழைப்பை புரிந்து கொள்ளாத, ஏற்றுக்கொள்ளாத வெளிமக்களை விடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே அந்த அழைப்பின் வட்டத்துக்குள்ள வந்தும் அழைப்பின் அவசியத்தை புரிந்து கொள்ளாத ஒரு கூட்டம் இருக்க, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை இவர் நம்மைத்தான் சொல்லுகிறாரோ என்று ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்தால், சந்தேகம் வேண்டாம், உங்களைத்தான் சொல்லுகிறேன். அபிஷேகத்தை பெறாத கூட்டத்தை விடுங்க, அபிஷேகத்தை பெற்றும், ஏன்னா இந்த சால்வை 2க்கு அடையாளம்னு சொல்றேன். அபிஷேகத்தை பெற்றும், ஏன் இந்த அபிஷேகம் என் மேல், எதற்கு இந்த அபிஷேகத்தை எனக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற அந்த அவசியத்தை உணராம இருக்கிற கூட்டத்தை என்ன சொல்றது? அதனால ஆண்டவர் இன்றைக்கு உன் கையில தான் சால்வை, உனக்கு ஒரு பிரதான அழைப்பு, ஒரு பிரதான அபிஷேகம் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து நாம் ஓடத்தக்கதாய் நம்மை பலப்படுத்தும்படி இந்த இரவு ஒரு விசை நம்மை தட்டி எழுப்ப விரும்புகிறார். There will be no vacancy in the plan of God. தேவ திட்டத்தில் ஒரு நாளும் வெற்றிடத்திற்கு இடமே இல்லை. ஒரு மோசையின் காலம் முடிந்தால் அங்கே ஒரு யோசுவாவை கர்த்தர் வைப்பார். ஒரு எலியாவின் நாட்கள் முடிந்தால் அங்கே ஒரு எலிசாவை தேவன் நிறுத்துவார். ஏன்? ஒரு இயேசுவின் ஓட்டமே,
அவர்கள் போகலாம், தரிசனம் உள்ளவர்கள் போகலாம், தரிசனம் ஒருபோதும் போகாது. சால்வையை சுமந்தவர்கள் போகலாம், சால்வை ஒரு நாளும் போகாது. திட்டத்தை சுமந்தவர்கள் தங்கள் காலம் முடிந்தவுடன் போகலாம், ஆனால் தேவ திட்டம் ஒரு நாளும் போகாது. இன்றைக்கு உங்கள் மேல் ஒரு மிகப்பெரிய திட்டத்தின் சால்வை இறங்கி வருகிறது. எலியா ஓடின ஓட்டத்தை தொடர்ந்து ஓடத்தக்கதாய், ஏன் எலியாவை போல் ஓட, எலியாவை பார்க்கிலும் ஓட ஒரு மகிமையான சால்வை அன்றைக்கு எலிசாவின் மேல் இறங்கி வந்ததை போல இந்த இரவு உங்கள் மேல் ஒரு சால்வை இறங்கி வருகிறது, ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. ஒரு பராக்கிரமத்தின் சால்வையை கர்த்தர் உங்க மேல வைக்க விரும்புகிறார். இது பரலோகம் அனுப்பும் பராக்கிரமத்தின் சால்வை. பராக்கிரமத்தின் சால்வை. அங்க 3 கூட்டம் இருந்தாங்களாம், 3 விதமான கூட்டம் இந்த சம்பவத்துல. ஒண்ணு, எலியா எடுத்துக்கொள்ளப்படுறார், அவரையும் உள்ள எடுத்துக்கிறோம் தோதறான். இன்னொரு குறிப்பு, எரிகோவின் தீர்க்க தரிசன புத்திரர்கள் 15ஆம் வசனத்துல அடுத்த வசனமே சொல்லுது, அவர்கள் பார்த்து கொண்டு நின்றார்களாம். அப்போ எரிகோவில் இருந்த தீர்க்க தரிசன புத்திரர்கள் அவர்கள் ஒரு கூட்டம். இதற்கு நடுவுல ஓடி போய் அந்த சால்வையை எடுத்த எலிசா ஒருவன் தோதறான். இதை நான் இப்படி சொல்றேன், பாதியிலேயே ஒதுங்கிக் கொண்ட எலியா, பாதியிலேயே ஒதுங்கிக் கொண்ட, ஒதுங்கி நின்ற, ஓட்டத்தை முடித்துக் கொண்ட, முடிவை விரும்பின, போதும் என்று சொன்ன, வேண்டாம் என்று சொன்ன எலியா ஒரு கூட்டம். பாதியிலேயே ஒதுங்கிக்கிற எலியா. இரண்டாவது, பார்த்தும் பாரம் கொள்ளாத எரிகோவின் தீர்க்க தரிசன புத்திரர். பார்க்கிறான் சம்பவத்தை, ஆனாலும் அவனுக்கு ஃபீலிங், அவனுக்கு பாரம் சுத்தமா வரல. அதை போய் எடுக்கணும். அந்த சால்வையின் மேன்மை என்ன, நம்ம அதை விடக்கூடாது, நம்மளும் முயற்சிக்கணும், நம்ம ட்ரை பண்ணணும், தேவன் உள்ள நமக்காக அதை அனுப்பலாமே அப்படின்னு எந்த ஃபீலிங்குமே இல்லை. பாரம் இல்லாத, பார்த்தும் பாரம் கொள்ளாத எரிகோவின் தீர்க்க தரிசன புத்திரர். பாரத்தோடு ஓடி சென்ற, கையில் எடுத்த, சுமக்க தன்னை அர்ப்பணித்த, செயல்படுவதற்கு தன்னை விட்டு கொடுத்த எலிசா. 3 விதமான கூட்டத்தை நாங்க சொன்னேன். பட் இதான் என் பிரசங்கம் நினைச்சிடாதீங்க, ஜஸ்ட் an introduction. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு கூட்டம் பாதியிலேயே ஓரம் கட்டிருது, ஓரம் நின்றுது. எலியா வாழ்க, எலியா மகிமையான தீர்க்கதரிசி, அதுல இந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. அவர் சாதிச்சவர். 1 ராஜாக்கள் 17, 18 2 அதிகாரங்கள்ல அவருடைய ஊழியம் வாவ் தோத்தறான், அன்இமேஜினபிள். வானத்தை 3 வருஷம் லாக் பண்ணிட்டார், அடைச்சிட்டார், மழை இல்லை. 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஜெபம் பண்ணி தான் வானத்திலிருந்து மழையே வருது. சாரிபாத்து விதவை வீட்டுக்கு போறாரு, பஞ்ச காலத்துல எண்ணெயும் மாவும் குறைஞ்சே போகல. அவளுடைய பிள்ளை மரிச்சு போயிடுறான், சிறுவன். முத செத்து போன ஒரு பிள்ளைய உயிரோடு எழுப்புனதே எலியா. கர்மேல் பர்வதத்தில் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னால நின்று பலிபீடத்தின் மேல் பலியை வைத்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றார். எல்லாருடைய கண்களும் பார்த்து கொண்டிருக்க வானத்திலிருந்து அக்கினியை இறங்கி வர பண்ணினவர் எலியா. வாட் a man of God! என்ன ஒரு மகிமையான தேவ தீர்க்கதரிசி. ஆனா இப்போ 19 அதிகாரம் வரும்போது 1 ராஜாக்கள்ல சோர்ந்துட்டாரு, பயந்துட்டாரு, எசபேலின் வார்த்தைக்கு சுருண்டுட்டாரு, சூரச்செடியில போய் உட்கார்ந்துட்டாரு. அதனால ஆண்டவர் விட்டாரா? இல்ல. 1 ராஜாக்கள் 19:4 போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், எனக்கு ஊழியம் வேணாம், நான் இதுக்கப்புறம் ஓட விரும்பல, நான் முடிச்சுக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு. 10ஆம் வசனத்தில் சொல்றார், நான் சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொலை செய்யப்படுகிறார்கள், என்னையும் கொல்ல தேடுகிறார்கள், நான் ஒருத்த மாத்திரம் நான் மீந்து இருக்கிறேன். அதனால
நான் ஊழியத்தை தொடர விரும்பல, போதும் கர்த்தாவே. ஆண்டவர் அவனை பார்த்து வேணும் எலியாவே. இவன் சொல்றான் போதும் கர்த்தாவே. அவரு நீ எனக்கு வேணும் எலியாவே. விளங்கிக்க, நீ விரும்புறனால உன்னை சாக விட மாட்டேன், நீயே விரும்பினாலும் உன்னை சாக விட மாட்டேன். அவர் தான் கர்த்தர், அவர் தான் ஆண்டவர். 7ஆம் வசனத்தில் சொல்றார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உனக்கு ஒரு பெரிய ஓட்டத்தை வச்சிருக்கேன், இன்னும் பெரிய ஊழியத்தை வச்சிருக்கிறேன். கமான் கமான், ரைஸ் அப் அண்ட் கோ. எழும்பி போ. சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, எசபேலை பார்த்து பயப்படாத. சூழ்நிலை அப்படித்தான் நம்மளை பயமுறுத்தும், பிரச்சனைகள் அப்படித்தான் நம்மளை பயமுறுத்தும். எசபேலா உன்னை அழைச்சா, எசபேலா உனக்கு சோத்த போட்டா, எசபேலா இதுவரைக்கும் உன்னை வழி நடத்தினா காப்பாத்துனா, வானத்தை அடைச்சிய எசபேலா வச்சா, வானத்தை திறந்தைய எசபேலா வச்சா, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வர பண்ணி எசபேலா வச்சா. சும்மா அவ சொல்றா இவ சொல்றான்னு, இவன் சொல்றான் அவன் சொல்றான்னு, பாதியிலே ஒதுங்கிக்கலான்னு பாக்குற, பாதியிலே ஓரமா நின்னுக்கலான்னு பார்க்கல, ஓட்டத்தை முடிச்சுக்கலான்னு பாக்குற. வேணாம், கமான், உன்னை அழைச்சது நானு, உன் அபிஷேகம் பண்ணது நானு, எழுந்து ஓடு அப்படின்னு ஒரே என்கரேஜ்மெண்ட் தான். தோத்துறான். ஆனா நம்மளே எலியா நம்மள மாதிரி இருந்திருக்கிறாப்ல. என்னதான் என்கரேஜ் பண்ணாலும் நான் தான் தோத்துறான், நான் மாறுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சில ஆளுங்க கடப்பாறை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் எலியா. இருக்கீங்களா? ஆண்டவர் அவருக்கு 3 பொறுப்பை தர்றாரு. அத 1 ராஜாக்கள் 19ல 15-16 வசனங்கள்ல படிக்கிறோம். ஆண்டவர் சொல்லி இவர் கேட்கிற மாதிரி எல்லாம் போதும் போதும் போதும்னு அவர் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருந்ததுனால இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஓகே ஓகே ஓகே, ஒன்னு செய்யலாம். நீ புறப்பட்டு போய் ஆசகேல சீரியாவின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு, நிம்சியின் குமாரன் யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவா அபிஷேகம் பண்ணு, உன் ஸ்தானத்துல எலிசாவை தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணு, உன்னை தூக்கிடுறேன் தோத்துறேன் அப்படின்னு அவர் ஒரு முடிவு கொண்டார். என்ன பண்றது? தோத்துறான். தாங்குற மட்டும் தான் தாங்கலாம், போய்தான் ஆகணும் முடிவு பண்ற ஆளை அனுப்பித்தான் ஆகணும். தோத்துறான். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஓவர் சோகம் உசுருக்கு ஆகாது. தோத்துறான். எலியா ரொம்ப சோர்ந்து போயிட்டாராம். என்கரேஜ் பண்ணி பண்ணி பார்க்கிறாரு, திரும்பவும் சோர்ந்து போறாரு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சோகமா இருந்தா ஆண்டவர் ஃபீல் பண்ணி நம்மளை ரொம்ப ஆசீர்வதிப்பார்னு. வாய்ப்பில்லை ராஜா. ஒரு முறை 2 முறை பாப்பாரு. இங்க பாருங்க, தூதனை அனுப்புறாரு, சோத்த கொடுக்கிறாரு, என்கரேஜ் பண்றாரு. தோத்துறான். தலைமாட்டுக்கே தண்ணியா, தலைமாட்டில் தண்ணீர், தலையில் சுடப்பட்ட அடை, தட்டி எழுப்புகிற தூதன், இந்த 3ஐயுமே கொடுக்கிறாரு. தலைக்கே தண்ணி, தலைமாட்டில் தண்ணி, எஞ்சுக்க குடிச்சுக்க. தோத்துறான். தலையில் சுடப்பட்ட அடை, சுட சுட அடை, சுட சுட அடை. அப்புறம் இவனை தட்டி எழுப்புறதுக்கு ஒரு தூதன் வேற. இம்புட்டும் கொடுத்து பார்க்காரு. நம்ம ஆளு சோகத்தை விட்டு வெளில வர்ற மாதிரி தெரியல. இவனுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வேஸ்ட்ரா. தோத்துறான். சொன்னாலும் இவன் அப்படியே தான் இருக்கான். அதுல 2வது அவருக்கு என்னன்னா, நம்ம சோகமா இருந்தா அவருக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்லை. அவர் எப்ப நம்மளை பார்த்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு பாக்குறாரு, சிரிச்ச முகத்தோடயே நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால எலியாவை பார்த்தார், இவன் ரொம்ப சோகமா இருக்கான், சொல்லி பார்த்தாலும் நடக்க மாட்டேக்கு, சோத்த போட்டாலும் நடக்க மாட்டேக்கு. இவனை இனி சந்தோஷமா வைக்கணும்னா ஒரே ஒரு இடம் தான், அது பரலோகம் தான். ஆனாலும் ஆளை என்னஞ்சிடலாம், தூக்கிடலாம். தூக்கிட்டாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்க, சீரியா மேல ஆசகேல ராஜாவா அபிஷேகம் பண்ணலங்க, அவர் வேலையை செய்யலங்க. யெகூவ ராஜாவா அபிஷேகம் பண்ணலங்க. இது 2ஐயும் பண்ணதுமே எலிசாங்க. அப்ப பாதியிலே ஒரு வேர்டு நான் சொன்னேன், பாதியிலே ஓரம் நின்ற ஒதுங்கிக் கொண்ட ஒரு எலியா இன்றைக்கும் திருச்சபைக்குள்ள, தேவராஜ்யத்துக்குள்ள, தேவ திட்டத்துக்குள்ள ஆரம்ப நாட்கள்ல, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல ஆண்டவர் தான், வசனம் தான், வார்த்தை தான், ஊழியம் தான், ஆத்தும ஆதாயம் தான், ஓடுறா ஆடுறா குதிரா துதிரா ஆமென் அல்லேலூயா அப்படி நின்ன ஆளுகள்லாம் இன்னைக்கு அப்படியே சர்ச்சுக்குள்ள அப்படி ஓரமா தோத்துறோம், ஒதுங்கியாச்சு. நீ செய்ய வேண்டிய தேவ திட்டங்க இருக்குன்றார் அவரு. உன்னுடைய பங்களிப்பு இன்னும் இருக்கு.
நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். You need for the kingdom of God. ஓடுனாள் தானே நீ, ஜெபிச்சாளு தானே நீ, செயல்பட்ட ஆளு தானே நீ, ஆத்தும அதையும் செஞ்ச ஆளு தானே நீ, பாஸ்டருக்கு பக்கபலமா இருந்த ஆளு தானே நீ, தரிசனத்தை கேரி பண்ண ஆளு தானே நீ. ஒரு காலத்துல எங்க திரும்பினாலும் எலியா 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 அப்படின்னு ஓ மூலம் தேவ நாம மகிமைப்பட்ட ஆளு தானே நீ. இப்ப என்ன ஒதுங்கி நிக்கிற? யாராவது செய்யட்டும். சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி எனக்கு வேணாம், வாலிபர் ஊழியம் எனக்கு வேணாம், சுவிசேஷ ஊழியம் கொடுக்கிற ஊழியம் சுத்தமா வேணாம். இருக்கீங்களா? ஒதுங்கியாச்சு. ஓரணினா யார் வேணாலும் செய்யட்டும், எனக்கு வேணும், போதும். நான் ஊழியம் செய்தது போதும், நான் ஜெபித்தது போதும், நான் வேதம் வாசித்தது போதும். இதுவரைக்கும் ஊழியம் செஞ்சேன், இனிமேல் நான் உபத்திரவம் செய்கிறேன். ஆண்டவர் என்ன சொன்னாலும் என் காதுல அது விழ போறதில்லை. 1000 பிரசங்கம் கேட்டாலும் நான் மாற போறதில்லை. நான் ஒதுங்கினதுதான். அப்படி நான் தோத்திரம் அல்லேலூயா சொல்லுகிறேன். தூக்கிற போறாரு. என்ன பேச்ச காண? நான் பொதுவா பேசுறேன். இன்னைக்கு தேவ ராஜ்யத்தில் ஒதுங்கி போன கூட்டம் ஏராளம் சார். ஒரு காலத்துல பிரகாசிச்ச நிறைய பேர் இன்னைக்கு காணும், உசுரோட இருக்காங்க, ஆனா ஆளை காணும், ஃபீல்டுல காணும், தேவ ராஜ்யத்துல காணும், தரிசனத்துல காணும், தேவ திட்டத்துல காணும். சில ஆள்லாம் பழைய பஞ்சாங்கமே போறது. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா நாங்க தான் பார்க்கலையே சோத்துறோம். ஒரே ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்லயே சுத்துறது. அன்னைக்கெல்லாம் நான் பாட்டு பாட ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் ஓடிடுவாங்க. அன்னைக்கெல்லாம் நான் அப்படியே முழங்கால் போட்டேன்னா பக்கம் பக்கமா பைபிள் படிப்பேன். இன்னைக்கு என் கதையை மட்டும் கேளுங்க. இன்னைக்கு கதையை இன்னைக்கு நான் பைபிள் பக்கமே போறதில்ல. பழைய அப்ப பாத்தீங்கன்னா எலியா அப்ப சரியா சார், இப்ப ஓரமா போய் நிக்கிறியே, ஒதுங்கிட்டே இருக்கீங்களா? உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. தோத்தரா நம்மளை தான் சொல்றாருங்கிற மாதிரி என்ன பாக்குறீங்க. தோத்தரா வாழ்க வளமுடன். உங்களை தூக்க மாட்டாரு. இன்னைக்கு உள்ள வந்துருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்பா தூக்கணும்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா ஓரமாவே நில்லுங்க. தோத்தரா இல்ல வேணாம்னா இன்னைக்கு உள்ள தேவ திட்டத்துக்குள்ள தேவ ராஜ்யத்தின் பணிக்குள்ள வந்துருங்க. மத்தியாகாயத்திலே மணவாளன் அதி சீக்கிரம் வரப்போகிறார். பொய்யான மாயை பின்பற்றி கிருபையை போக்கடிக்கிறவர்களுக்கு ஐயோ. மீண்டும் மீண்டும் அழைப்பு இன்னைக்கு நிறைய பேருக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் கூட ஆண்டவருடைய அழைப்பு தொடர்ந்தேச்சியாய் சிலருக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஊழியத்திற்காக சிலருக்கு தொடர்ந்தேச்சியான அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. ஓரமாய் நிற்கிறீர்கள், ஒதுங்கி நிற்கிறீர்கள், வேண்டாம் என்று நிற்கிறீர்கள், மறுத்து நிற்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு வேணும். இரண்டாவது ஒரு கூட்டம், பார்த்தும் பாரம் கொள்ளாத கூட்டம். இந்த எரிகோவில் இந்த தீர்க்க தரிசன புத்திரர்கள், இவங்க தான் மெஜாரிட்டி, இவங்க தான் கூட்டம் ஜாஸ்தி, பெரிய கூட்டமா. எலியா ஒரு பக்கம் எடுத்துக்கொள்ளப்படுறாரு, வானத்திலிருந்து சால்வை கீழே விழுது மேல இருந்து. தோத்திரம். எலிசா ஓடி போய் தூக்குறான். நம்ம ஆளுக கடப்பாறை முழுங்கின மாதிரி. தோத்திரம். அப்படியே கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறானே ஒளிய ஒரு ஸ்டெப் முன்னால எடுத்து வைக்கல. இருக்கீங்களா? பார்த்தும் பாரவல்ல. எலியாவை ஏன் தேவன் எடுக்கிறாரு? வானத்திலிருந்து சால்வை கீழே ஏன் வருது? அப்ப தேவ ஊழியம் என்னாச்சு? தேவ திட்டம் என்னாச்சு? இனி தேவன் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரு? நம்மளை என்னத்துக்கு தீர்க்கதரிசிகளின் புத்திரரா தேவன் அழைச்சு வச்சிருக்கிறாரு? நம்ம எதுக்கு இவ்வளவு காலமா தோத்துறோம் இந்த பயிற்சி பாடசாலையில பயின்றுகிட்டு இருக்கிறோம்? அப்ப நம்மளை குறிச்ச தேவ சித்தம் என்ன? கீழே விழுகிற சால்வைய ஓடுவோமே, எடுப்போமே, முயற்சிப்போமே. எந்த ஒரு பாரமும் இல்லாத ஒரு கூட்டம் அன்றைக்கு இருந்ததை போல இன்றைக்கும் சபைகளுக்குள்ளே.
பார்த்தும் பாரம் வர்றதில்லை. அந்த நெகேமியா சம்பவத்துல இவரு பாபிலோன்ல அர்த்தசாஸ்தாவின் அரமனையில பானபாத்திரக்காரனா சூப்பரான ஒரு பதவியில் இருக்கிறார் நெகேமியா. அவருக்கு ஒரு குறைவும் கிடையாது. ராஜாவே சொல்றாருல, இதுவரைக்கும் நான் ஒரு நாள் கூட துக்கமா பார்த்தது இல்லையே, அப்படியே களையா முகக்களையா எவ்வளவு அழகா இருப்ப, இன்னைக்கு மட்டும் ஒரு மாதிரி டல்லா இருக்கியே அப்படின்னு ராஜாவே சொல்ற அளவுக்கு நம்மாளே யாரு நெகேமியா பாபிலோன்ல அர்த்தசாஸ்தா அரண்மனையில நல்ல பொசிஷன்ல இருந்தவர். இப்போ 1 அதிகாரம் 2 வசனம் 3 வசனம் 4 வசனம் படிச்சா, யூதாவில் இருந்து வந்த சிலர், எருசலேமில் இருந்து வந்த சிலர் நெகேமியா கிட்ட சொல்றாங்க. நெகேமியா விசாரிக்கிறார், எருசலேம் எப்படி இருக்கு, யூதா எப்படி இருக்கு, அங்க இருக்க நம்முடைய ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ சிறையிருப்புல மீந்து தப்பினவர்கள் அங்கே பெரிய தீங்கை அனுபவிக்கிறார்கள், எருசலேமின் அலங்கமெல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கு அப்படின்னு, அது அப்படியே தான் கிடக்கு அப்படின்னு சொல்றார். ஏற்கனவே செருபாபேல் தலைமையில ஒரு டீம் பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு போச்சு, ஆலயத்தை கட்டுனாங்க. ஓகே, அதோட சரி. செருபாபேல் காலம் முடிஞ்ச உடனே அவகவக தங்களுடைய எல்லைகளை போய் சுதந்தரிச்சு தோட்டங்களை நாட்டி அதுல வர்ற லாபத்தை பார்த்து அப்படியே செட்டில் ஆயிட்டான். ஒருத்தனுக்கும் அந்த அலங்கத்தை பத்தின பார்வையே இல்லை, அலங்கத்தை பத்தின பாரமே இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்த எருசலேமின் அலங்கத்தை பார்க்கிறார்கள், அது உடைஞ்சு கிடக்க சதஞ்சு கிடக்க அப்படிங்கிற பார்வர்க்கு பாரம் இல்லை. ஒன்னு சொல்லவா, பார்த்தும் அவர்களுக்கு பாரம் இல்லை. ஆனா அந்த செய்தியை கேட்டவுடன் எங்கேயோ பாபிலோனில் இருந்த நல்ல பொசிஷன்ல இருந்த நல்ல நிலையில் இருந்த நெகேமியாவுக்குள்ளே ஒரு பாரம் வந்தது. எப்படி சார்? யூதாவுல எருசலேம்ல ஒவ்வொரு நாளும் அந்த அலங்கத்தை பார்க்கிற ஒருத்தனுக்கும் பாரம் இல்ல. இன்றைக்கும் சபைக்குள்ள தேவ ராஜ்யத்துக்குள்ள நாங்களும் யூதர்கள், நாங்களும் தேவ பிள்ளைகள், நாங்களும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நாங்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்களும் விடுதலையாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு, எனக்கு என்ன சுதந்திரம், எனக்கு என்ன விடுதலை, எனக்கு என்ன ஆசீர்வாதம், அதை நான் பெற்றுக்கொள்வேன், அதை நான் அனுபவிப்பேன் அப்படின்னு அதுல மட்டும்தான் கவனம். ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறதே, ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமே, சுவிசேஷம் இன்னும் பறைசாற்றப்பட வேண்டுமே. அலங்கம் என்றால் ரட்சிப்பு அடையாளம். உன் மதில்களை, உன் வாசல்களை துதி என்றும் உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் சொல்லுவாய். ஏசாயா 60:18 படிக்கிறோம். அலங்கம் ரட்சிப்பு. மனுஷனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அலங்கம் உடைஞ்சு கிடக்கு, இடிஞ்சு கிடக்குதுன்னா ஜனங்கள் ரட்சிப்பு இல்லாம இருக்கிறாங்களே. தேசம் ரட்சிப்பு இல்லாம இருக்க, பட்டணம் ரட்சிப்பு இல்லாம இருக்க, அலங்கங்கள் இடிஞ்சு கிடக்க. அந்த பாரம் பார்த்தும் வரவில்லை, சூழ்நிலைகளை பார்த்தும் வரவில்லை. ஆனா சம்பந்தமே இல்லாத ஒருத்தனுக்கு, நெகேமியாவுக்கு பாரம். நான் ஒன்று சொல்லுகிறேன், இது கடைசி காலம் சார். அப்பா சீக்கிரம் வர போறார் சார், ரொம்ப சீக்கிரம் வர போறார். நீங்க ஆமேன் சொல்லலாட்டாலும் அவர் சீக்கிரம் வர போறார். என் கால்குலேஷன்லாம் இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் போகுமாங்கலாம் நான் யோசிக்கிறேன் தோதரன். அந்த ஷார்ட் டைமுக்குள்ள இயேசு வர போறார் நான் நம்புறேன். நம்மளுடைய வருகை நாளிகை நேரத்தெல்லாம் கணிக்க முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம சாகிறதுக்குள்ள அப்பா வந்துருவாரு. அன்றைய ஆமீன் சொன்னவங்கள பார்த்துக்கங்க, ஆமீன் சொல்லாதவங்கள அதிகமா பார்த்துக்கங்க. நான் நம்புறேன் நம்ம சாக மாட்டோம்னு. நம்ம சாகிறதுக்கு முன்னாடியே அப்பா வந்துருவார். ஒரு இமை பொழுதுல நாம மறுரூபமாகி மகிமையில எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அதற்கு முன்னால ஒரு பெரிய அசைவு, ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய மாற்றம் தேசத்திலே உண்டாக போது, தேசங்கள்ல உண்டாக போது. முழங்கால் யாவும் முடங்க போது, நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய போகிறது. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரப்போகிறது. ஆகாய் 2:7 சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். அவர் வருவதற்கு முன்னால் தேசங்களால் விரும்பப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு அசைவு, எழுப்புதல், ஆத்தும ரட்சிப்பு தேசத்தில் வரப்போது. அது இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அழைக்கப்பட்டிருக்கிற உங்க மூலம், என் மூலம் தான்
அது சாத்தியமாக போகுது. அதனால நம்ம ஒவ்வொருத்தரை குறிச்சும் ஆண்டவருக்கு அவ்வளவு பெரிய திட்டம், தரிசனம், பாரம் இருக்கும்போது சிலர் இதெல்லாம் பார்த்தும் பாரமே கொள்றது இல்லை, இதெல்லாம் கேட்டும் பாரமே கொள்றது இல்லை. என்னையே ரட்சிச்சார், என்னையே சர்ச்சுக்குள்ள வச்சிருக்கிறார், ஏன் சால்வை, ஏன் அபிஷேகம், ஏன் அழைப்பு, ஏன் சபை, ஏன் ஆவிக்குரிய தகப்பன், ஏன் சத்தியம், என்னை குறித்த என் குடும்பத்தை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன, தேவன் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படிங்கிற பேர் வேற. யாருக்கு? அந்த எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்களுக்கு. நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீனியர், நாங்க சூப்பர் சீனியர், பல வருஷமா நாங்க, ஆமா ஆமா, நாங்க எலியா கூடவே இருந்த ஆளுங்க, நாங்க அப்ப இருந்தே இருக்கிற ஆளுங்க. நான் எரிகோவின் தீர்க்க தரிசன புத்திரர்களை சொல்றேன். பேரு பெருமை, பேரு தீர்க்கதரிசிகளின் புத்திரர், பேரு சீனியர்ஸ், பேரு சூப்பர் சீனியர், பேரு எலியாளத்துல இருந்த ஆளுங்க, பேரு போதும். ஆனா அங்க சால்வை இறங்கி வருது, பரலோகம் பராக்கிரமத்தின் சால்வையை அனுப்புது, தேவ திட்டம் இறங்கி வருது, சாதிக்க போகிற சால்வை இறங்கி வருது, சர்வ வல்லவரின் சால்வை இறங்கி வருது, அபிஷேகம் இறங்கி வருது, ஆண்டவருடைய மகிமையான திட்டம் இறங்கி வருது. அப்படியே பார்த்துக்கின்னு சால்வையா சால்வை. இங்க பாரு, ஒருத்தன் ஓடுறான் பாரு, ஒருத்தன் ஓடுறான் பாரு. யாரு? எலிசா. இவன் ஒரு வேலை வெட்டி இல்லாதவன்டா. அந்த சால்வைக்காக மும்பிட்டு ஒய பாத்திரா கீழே கீழே விழுந்து மூக்கு மூகிற உடஞ்சு கடைஞ்சு போறாம. இதுல கிண்டல் வேற, இதுல தமாஷ் வேற. அதெல்லாம் எலியா அங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. ஆண்டவர் அவரை கொண்டு போய் பள்ளத்தாக்குகளில் ஒன்றாகிலும் பர்வதத்தில் ஒன்றாகிலும் வச்சிருப்பாரு. ஒரு 50 பேரை நாங்க வேணா சொல்லி அனுப்பும், நாங்க அனுப்பி வைக்கிறோம், ஆளை தூக்கிட்டு வந்துடலாம். என்னமா பேசுறாங்க பாத்தீங்களா? அங்க எலிசா என்ன ஃபீலிங்ல நிக்கிறான்? எலியா ஏறி போய்கிட்டு இருக்கிறாரு. யெகோவா தேவன் அடுத்து யாரான்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்து என்ன செய்யலாம் தேசத்துல அப்படின்னு அவர் துடிப்பா இருக்கிறாரு. கமெண்ட் அல்லையா சொல்லுங்க, கமெண்ட் அடிக்கிற கூட்டம். ஓடி போறவனை பார்த்து ஒரு கமெண்ட், சால்வையை எடுக்கிறவனை பார்த்து ஒரு கமெண்ட், முறுக்கிறவனை பார்த்து ஒரு கமெண்ட், யோர்தான்ல அடிக்கிறவனை பார்த்து ஒரு கமெண்ட், ஏறி போன ஆளை பத்தி ஒரு கமெண்ட். அடிச்சுக்கினே இருக்க வேண்டியதான் கமெண்ட். இந்த கமெண்ட்டுக்கெல்லாம் அசர்ற கூட்டம் இல்ல சார். நாங்க அங்கிருந்து ஒரு கமாண்டு அல்ல சொல்லுங்க. அப்போ பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒரு கமாண்டு, அதை நிறைவேற்றுகிற எலிசாக்களை இன்று இரவும் சர்வ வல்லவர் தேடுகிறார். ஆமெனா? பார்த்தும் பாரம் இல்லாத எரிகோவின் தீர்க்க தரிசன புத்திரர்கள் இதற்கு நடுவில் தான் பாரத்தோடு ஓடி சென்று, அந்த சால்வை எனக்கு தான், இது எனக்காக அனுப்பப்பட்ட அழைப்பு, இது எனக்காக அனுப்பப்பட்ட அபிஷேகம், இது எனக்காக அனுப்பப்படுகிற தேவ திட்டம். மற்றவர்கள் பார்க்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு நிற்க மாட்டேன், மற்றவங்க புறக்கணிக்கிற மாதிரி நான் புறக்கணிக்க மாட்டேன். தேவன் ஏதோ ஒன்றை என் மூலம் செய்ய போகிறார். என் தகப்பன் எலியாவின் மூலம் செய்தார், இப்ப எலியா இங்க இல்ல. பிதாக்கள் மூலம் செய்தார், பிதாக்கள் இப்ப இல்ல, அவங்க காலம் முடிஞ்சிட்டு. பேதுரு இப்ப இல்ல, பவுல் இப்ப இல்ல, சார்லஸ் பின்னி இப்ப இல்ல, டிஎல் மூடி இப்ப இல்ல, சரித்திரம் படைத்தவர்கள் இப்ப இல்ல. ஆனா அவங்க பிளேஸ்ல, அவங்க ஸ்தானத்துல, அவங்க செய்ததை தொடர்ந்து நிறைவேற்ற தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார், என்னை அபிஷேகித்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நான் தவற விட மாட்டேன், இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் ஓடுவேன். 4 பேர் என்னை பார்த்து கிண்டல் பண்ணாலும், 4 பேர் என்னை பார்த்து கமெண்ட் பண்ணாலும், 4 பேர் என்னை பார்த்து 1000 காரியங்களை சொன்னாலும் நான் அதுல கவனம் செலுத்த மாட்டேன். என்னுடைய ஒரே கோல், என்னுடைய ஒரே நோக்கம், பரலோகம் அனுப்புகிற அந்த பராக்கிரமத்தின் சால்வை, என் ராஜாவின் திட்டம், அவர் இதயம், அவர் ஏக்கம், அவர் விருப்பம். நான் எடுப்பேன், நான் எழும்புவேன், நான் செயல்படுவேன், நான் மாற்றத்தை கொண்டு வருவேன். என்னையும் என் குடும்பத்தையும் தேவன் உயர்த்துவார், பயன்படுத்துவார்.
நான் தேவனுக்காக மட்டும்தான், தேவ ராஜ்யத்துக்காக மட்டும்தான், தேவ திட்டத்துக்காக மட்டும்தான் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சால்வையை மாத்திரம் தரிசனமாய் கொண்டு, ஏக்கமாய் கொண்டு, வாஞ்சையாய் கொண்டு ஓடி போய் எடுத்த எலிசாதான் அடுத்த எலியா. இருக்கிறீங்களா? ஆமேனா? இன்றைக்கும் பரலோகத்தில் இருந்து ஒரு சால்வை அனுப்பப்படுகிறது, ஒரு அழைப்பு அனுப்பப்படுகிறது, ஒரு அபிஷேகம் அனுப்பப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, தேவஜனமே, எலியாவை போல பாதியில ஓரமா ஒதுங்கி நிக்க போற ஆளா இருக்க போறீங்களா? எரிகோவின் தீர்க்கதரிசன புத்திரர்கள் மாதிரி பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் நான் ஏற்கனவே இருந்த மாதிரி தான் இன்னும் கண்டினியூ பண்ண போறேன், எனக்கு ஒன்றும் பாரமெல்லாம் வேணாம், நான் அப்படியே வருவேன், ஓரமா உட்காருவேன், உறங்குவேன், ஆலயத்தை பத்தி 2 கமெண்ட் போடுவேன், பாஸ்டரை பத்தி 2 குறை சொல்லுவேன், பக்கத்தில் இருக்கிற விசுவாசியை பத்தி 2 குறை சொல்லுவேன், அவங்க பாடுறாங்க ஆடுறாங்க துதிக்கிறாகம்பே தோத்திரம், என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது 4 இடைஞ்சல பண்ணுவேன், மற்றபடி நான் நானாகவே இருந்து மர்கேயா அப்படின்னு சொல்ல போற எரிகோவின் தீர்க்க தரிசன புத்திரர்களா இருக்க போறீங்களா? இல்ல 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 இல்ல. இந்த நாள் எனக்கான நாள், இனி வரப்போகிற காலம் என்னுடைய காலம். இட்ஸ் மை டர்ன், இட்ஸ் மை டர்ன். இது எனக்காக பரலோகம் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த நாட்கள். இனி நான் எழும்பி தோத்திரம் தேவ ராஜ்யத்தின் திட்டத்தை நிறைவேற்ற போறேன், தேவனுக்காக செயல்பட போறேன், தேவனுக்காக வாழ போறேன், தேவனுக்காக ஓட போறேன், சால்வையை எடுத்துக்கொள்ள போறேன். அது எனக்காக அனுப்பப்பட்டது. அழைப்பையும் மிஸ் பண்ண மாட்டேன், அபிஷேகத்தையும் மிஸ் பண்ண மாட்டேன் என்று சொல்லுகிற எலிசாக்களாய் நீங்கள் இருந்தால் உங்கள் வலக்கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். எங்களுக்கு இந்த வெளி மைதானம்னாலே பிரசங்கர்களுக்கு ஒரு பிரச்சனை தோத்திரம். ஏன்னா எங்களுக்கு இந்த வெளி மைதானம்னாலே காஸ்பல் தான் மைண்டுக்கு வரும் தோத்திரம், சத்தியம் வராது தோத்திரம். காஸ்பலை பேசணுமே, காஸ்பலை பேசணுமே. சர்ச்சுக்குள்ள மீட்டிங்னா மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கும் தோத்திரம். அப்போ நாங்க என்ன பாதிக்கப்படுறோம்னா, வெளி மீட்டிங் ஒன்று நம்ம காஸ்பலை பேசலான்னு ஆரம்பிச்சிட்டோம்னா உட்கார்ந்துருக்கிற 50 டிக்கெட்டும் ஏற்கனவே ரசிக்கப்பட்ட டிக்கெட்டாக தான் இருக்கு. அப்புறம் அதுல 4 டிக்கெட் என்ன வந்தாரு, ஏசு தொடுறாரு, ஏசு நிரப்புறாருன்ட்டு போயிட்டாரு தோத்திரம். நமக்கான வார்த்தை சத்தியம் வரலையே, இவர் அப்படியே சிம்பிளா எளிமையா பேசிட்டு போயிட்டாரு, காஸ்பல் நமக்கு தெரியாதா, நாம தான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு ஞானசான ஆளாச்சு அப்படின்னு ஒரு ஆளும் ஃபீல் பண்ணிட்டு போயிடுறது இருக்கீங்களா? அதனால இப்ப நாங்க என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்குன்னு பிரசவம் பண்ணும்போது ஒரு 4 பேராவது வந்திருப்பாங்க. அது நம்ம கூப்பிட்டு வந்திருக்க மாட்டாங்க. நம்ம கூப்பிட்டு வந்தா தான் சேர்கள்லாம் காலியாக வாய்ப்பே இல்லையே தோத்துறான். ஆளுக்கு ஒரு டிக்கெட் அழைச்சிட்டு வந்தா நாளைக்கு இந்த ஏரியா அங்க இங்க இங்க எல்லாம் சேர் போட வேண்டியதா இருக்கும். ஆச்சுமாதான் தான் ரொம்ப தீவிரமாவில் நடக்கு தோத்துறான். சபையில் இருக்கிற விசுவாசிகளே இந்த கூட்டத்துக்கு முதல் நாள் கூட்டத்துக்கு முழுசா எல்லாரும் வந்திருப்பாங்களான்னு கேட்டா இல்ல ராஜா, அப்படி வந்தா வாய்ப்பு இல்ல ராஜா, அப்படின்னா அதுக்கு பேர் சபையே இல்ல ராஜா தோத்துறான். அப்படி ஆயிப்போச்சு இன்னைக்கு கதை. அப்புறம் நாங்க இப்ப யாருக்கு பேசுறதுன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை பேசிட்டு போயிடுறது சால சிறந்தது கணம் கோட்டார் அவர்களே. அல்லையா சொல்லுங்க. நம்ம இப்படிலாம் போட்டு குழப்பணும்னா எதையாவது உன்னை குழப்பி விட்டு போயிடுவோம். கர்த்தர் என்ன சொல்றார் அதை சொல்லிட்டு போயிடுவோம். இன்னைக்கு அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஒரு சால்வை இறங்கி வருகிறது, ஒரு அழைப்பு இறங்கி வருகிறது, ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. அது உங்களுக்காக இறங்கி வருகிறது. ஓரமாய் ஒதுங்கி நிற்கிற, பாதியிலே ஒதுங்கி கொள்ளுகிற ஒரு எலியாவா நீங்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தும் பாரமே கொள்ளாத ஒரு எரிகோவின் தீர்க்கதரிசன புத்திரரின் கூட்டமா நீங்கள்? அல்ல 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 அல்ல. இந்த அழைப்பு எனக்குத்தான், இந்த அபிஷேகம் எனக்குத்தான், இந்த வார்த்தை எனக்குத்தான், இந்த சத்தியம் எனக்குத்தான், இந்த தேவ திட்டம் எனக்குத்தான், இந்த ஆலயம், இந்த சபை, இந்த உத்தரவாதம், இந்த பொறுப்பு எனக்குத்தான். அதை நான் விடுவதாக இல்லை, இழப்பதாக இல்லை, யார் கரத்திலும் அதை கொடுப்பதாக இல்லை. நானே அதை ஏற்றுக்கொள்கிறேன், எடுத்துக்கொள்கிறேன், சுமக்கிறேன், ஆமென் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற எலிசாக்களா நீங்கள் இருக்கிறீங்களா? ஆமெனா? இது என்ன சால்வை தெரியுமா? சாதா சால்வை இல்லைங்க. பைபிள் சொல்லுது
ஏற்கனவே நடந்தவைகளை நடப்பிக்கிற சால்வை. சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும். ஆண்டவரே சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்கப்பா. தோதரம். ஏற்கனவே நடந்தவைகளை மறுபடியும் நடப்பிக்கிற சால்வை இன்றைக்கு உங்க மேல இறங்கி வருது. இன்றைக்கு உங்க கையில கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு உங்க குடும்பத்தின் நடுவில் இறங்கி வருது. ஏற்கனவே நடந்தவைகளை மறுபடியும் நடப்பிக்கிற சால்வை. ஏன் அப்படி சொல்றேன்? இதே 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல எலியா கூட எலிசா இருக்காரு, எலிசா கூட எலியா இருக்காரு. 2 பேர் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு முன்னாலே யோர்தான் இருக்கு. ரொம்ப ஈஸியா எலியா அந்த சால்வையை ஓங்கி முறுக்கி அடிச்சாரு. யோர்தான் பிளந்துச்சு. அந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ 11ஆம் வசனத்துல எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். 14ல தோத்துறான். 13-14ல சால்வை இறங்கி வருது. சால்வை எலிசா கையில இருக்கு. ஆனா எலியா இல்ல. நல்லா கவனிக்கணும். எலியா இல்ல. திரும்பறான். முன்னால யோர்தான். தோத்துறான். முன்னால யோர்தான். ரொம்ப நம்ம தான் ஆண்டவருக்காக எழும்பிட்டோம், செய்ய போறோம், சாதிக்க போறோம் அப்படின்னு சந்தோஷமா திரும்பி இருப்பான். குறுக்க யோர்தான் ஓடுது. ஆஹா, இதை தாண்டணுமாடா? தோத்துறான். அப்ப யோசித்திருப்பான், இப்பதானே இதை தாண்டி வந்தோம். எப்படி தாண்டி வந்தோம்? தலைவர் கூட இருந்தாரு, தகப்பன் கூட இருந்தாரு. சரி, எப்படி தாண்டணும்? சால்வையை வாங்கி முறுக்கி அடிச்சாரு, பொளந்துச்சு. தகப்பன் கூட இல்ல, ஆனா தகப்பனின் சால்வை நம்ம கூட தானே இருக்கு. நாமளும் அதே மாதிரி செய்வோம் அப்படின்னு அதே மாதிரி வாங்குறான், முறுக்குறான், அடிக்கிறான், பொளந்துட்டு. 8ஆம் வசனத்துல எப்படி பொளந்துச்சோ 14ஆம் வசனத்துலயும் அப்படியே பொளந்துட்டு. நிறைய பேருக்கு வாய் தான் பழக்க மாட்டேங்குது. ஏற்கனவே என்ன சம்பவித்ததோ அதே அற்புதம், அதே அடையாளம், அது போல அற்புதம், அது மாதிரியே அற்புதம் இப்பவும் திரும்பவும் மறுபடியும் எலிசாவை கொண்டு நடப்பிக்கிற ஒரு சால்வைதான் எலிசாவின் கையிலே. இன்றைக்கு உங்க கையில கர்த்தர் ஒரு சால்வையை கொடுக்கிறார். என்ன தீர்க்கதரிசனம் சொல்றார்? இதுவரைக்கும் நம்முடைய பிதாக்கள் காலத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ, எப்படியெல்லாம் அற்புதங்கள் நடந்துச்சோ, அதே மாதிரி அற்புதங்கள் மறுபடியும் 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 உங்களை கொண்டு, உன்னை கொண்டு, என்னை கொண்டு, நம்மை கொண்டு தேசத்துல சுதராம் சர்வ வல்லவரால் நடப்பிக்கப்பட போகிறது. ஏற்கனவே நடந்தவைகள் நம்ம பலமுறை ஜெபிக்கிறோம்ல, ஆண்டவரே ஆண்டவரே அந்த ஆதி திருச்சபை அனுபவங்களை திரும்ப கொடுங்கப்பா, பெந்தெக்கோஸ்தே நாட்களை திரும்ப கொடுங்கப்பா, பேதுரு ஊழியம் மாதிரி எங்க ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமடைந்தார்களே, குஷ்டரோகிகள் சுகமடைந்தார்களே, குருடைய கண்கள் திறக்கப்பட்டதே, தோதராம் மரித்த சடலங்கள் உயிரோடு எழுந்ததே, அந்த காலத்தின் அனுபவங்கள், அந்த காலத்தின் அற்புதங்கள் மறுபடியும் 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 பலமுறை ஜெபிச்சிருப்போம் இல்லையா? இந்த இரவு கர்த்தர் பேசுகிறார். அந்த நாள் வந்தது, அவர் குறித்த வேளை வந்தது. இது கடைசி நாட்கள், இது கர்த்தர் மத்திய ஆகாயத்தில் இறங்கி வரப்போகிற நாட்கள், இது மகா பெரிய அறுவடையின் நாட்கள், எழுப்புதலின் நாட்கள். நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் சபையை வந்து நிரப்ப போகிற நாட்கள், சபையை எல்லா பர்வதங்களுக்கும் மேலாக கர்த்தர் உயர்த்த போகிற நாட்கள், அதை தேடி ஜனங்கள் எல்லாம் ஓடி வரப்போகிற நாட்கள். ஆகையால ஏற்கனவே நடந்தது போல மறுபடியும் உங்களை கொண்டு நடப்பிக்க போகிறத கர்த்தர் நடப்பிக்க போகிறார். அப்படி ஒரு சால்வை இன்னைக்கு உங்க கையில கொடுக்கிறார். அவங்களைத்தான் பயன்படுத்துவார், இவங்களைத்தான் பயன்படுத்துவார் அப்படிலாம் இல்லைங்க சார். அவர் தான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாச்சே. பிரசங்கத்தை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க சின்ன ஆளு, உங்களுக்கு முன்னால மைக்க பிடிச்சிருக்கிற நானு பெரிய ஆளு. யார் சொன்னா கோமாளி? யார் சொன்னா? எனக்கு அப்பா தான், உங்களுக்கும் அப்பா. நீங்க ஆமேன்னு சொல்லலாட்டாலும் அடுத்த வாரம் சொல்லிக்கோங்க, தோத்துறோம் வச்சுக்கோங்க, தோத்துறோம். உங்க அப்பா எனக்கு சித்தப்பாவும் இல்ல, எங்க அப்பா உங்களுக்கு பெரியப்பாவும் இல்ல, ஒரே அப்பா, பட்சபாதம் இல்லாத அப்பா, எல்லாரையும் நேசிக்கிற அப்பா. எனக்கு என்னுடைய ரட்சிப்புக்கு எதை அவர் இன்வெஸ்ட் பண்ணாரோ அதே விஷயத்தை தான் உங்களுக்கு உங்க ரட்சிப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாரு.
ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் அதுதான் என்னையும் ரட்சிச்சுச்சு, அதுதான் உங்களையும் ரட்சிச்சுச்சு. பரிசுத்தாவின் அபிஷேகம் அதுதான் என்னையும் நிரப்புது, அதுதான் உங்களையும் நிரப்புது. எலியா கையில என்ன சால்வையோ அதே சால்வை தான் எலிசா கையில. கலரை கூட மாத்தி கொடுக்கல, சோதரன் அதே சால்வை தான். அப்போ ஒரு சிலரை மட்டும் பயன்படுத்துவாரு, ஒரு சிலரை விட்டுருவாரு. யார் சொன்னா? ஏங்க 10 ரூபா கொடுத்து வாங்குற ஒரு பேனாவை கூட திணற மனுஷன் யூஸ் பண்றான். நான்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையில ரீஃபில் பிடிச்சு எழுதியிருக்கேன். ரீஃபில் என்ன மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோதரம் ரீஃபில் பிடிச்சு எழுதியிருக்கு. கையெல்லாம் வலிக்கும் ரீஃபில பிடிச்சு. சில சமயம் அந்த இங்கு தீந்துரும், ஆனாலும் தூக்கி போட மனசு வராது. உதறி 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 திரும்ப எழுதுறது. சில சமயம் ஊதி பாதி எச்சு உள்ள போயிடும். தோத்தரம் இங்கு கலரே மாறிடும். தோத்தரம் நான் உண்மையே சொல்ற ஆளுங்க. அப்புறம் எழுதுறது. தோத்தரம் சில சமயம் அந்த நிப்பை மட்டும் கழட்டி ரிவர்ஸ் கியர் போட்டு சொருவி தோத்தரம் அதுல டச் பண்ணி அப்புறம் மாட்டி திரும்ப எழுதுறது. ஹலோ 30 பைசாங்க ரீஃபில். 2 விஷயம். ஒண்ணு 30 பைசா கொடுத்து வாங்க காசு இருக்காது, இல்லைன்னா அதை தூக்கி போட மனசு இருக்காது. இன்னும் கொஞ்சம் பயன்படுத்துவோமே அப்படின்னு ஒரு 30 பைசா ரீஃபில் என்னால பயன்படுத்த முடியும்னா. இன்னும் சில வீட்டுகள்ல பிரசங்கங்கள் அதை அடிக்கடி சொல்லுவேன். பாத்ரூம் கப்பு, பாத்ரூம்ல கப்பு பார்த்திருக்கீங்களா? பாத்ரூமே பார்த்தது இல்லை போல தெரியுது. ஒரு சைஸா பாக்குறீங்க. தோத்துறேன் பாஸ்டரியா வாழ்க. தோத்துறேன் எப்படி வர வாரம் சமாளிக்கிறாருன்னு தெரியல. தோத்துறேன் சிலர்லாம் அவங்க பாஸ்டர்கிட்ட அலர்ட்டா இருப்பாங்க, மற்றவங்க வந்தா தான் முறைப்பாங்க. தோத்துறேன் நீங்க எப்படின்னு தெரியல. வாழ்க வளமுடன். பாத்ரூம் கப்பு எந்த நூற்றாண்டுல வாங்கினாங்கன்னே தெரியாது, ஆனா அந்த வீட்டுல இருக்குங்க. பரிதாபமா இருக்கும். அவர் வாங்கும்போது 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரா இருக்கும். சில கப்பெல்லாம் வாயே கிழிஞ்சிருக்கும். வாயின்னா அந்த அப்படி ஊத்துவோம் பாருங்க, ஒரு வாய் மாதிரி இருக்கும், அது கிழிஞ்சிருக்கும். சில கப்பு கைய உடைஞ்சிருக்கும், அந்த கைப்பிடி இருக்கு பாருங்க, அது உடைஞ்சிருக்கும். சில கப்பு கலரு நீ தேடியும் காணாதிருப்பாய், உன்னால கண்டே பிடிக்க முடியாது. வெளியில ஒரு கலரு, உள்ள ஒரு கலரு, பாட்டம் ஒரு கலரு, வாந்தி வந்துடும் அப்படி ஒரு கலரு. நமக்கு தோணும் இவ்வளவு மோசமான கப்பை எப்படிரா யூஸ் பண்றாங்க இந்த வீட்டுல அப்படின்னு நமக்கு தோணும். ஒருவேளை அதையும் தாண்டி ஓனர்கிட்ட கேட்டோம்னா, உங்களுக்கு என்ன வாங்க முண்டா தண்ணி வருதுல அது வாட்டுக்கு இருந்துட்டு போட்டும் அப்படியும் பாரு. யாரு? ஓனர். ஹலோ 10 ரூபா கொடுத்து வாங்கின ஒரு கப்பு பரிதாபமானதுக்கு பிறகும் அதை பயன்படுத்துறதுக்கு அந்த ஓனரால முடியும்னா, 30 பைசா கொடுத்து வாங்கின ரீஃபில் தூக்கி எறிய மனசு இல்லாம பயன்படுத்த அந்த ஓனரால முடியும்னா, தன் ரத்தத்தையே விலை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிற உங்களை என்னையும் பயன்படுத்தாம விடுவாரா? இன்னைக்கு சொல்றார், ஏற்கனவே நடந்தவைகள் மறுபடியும் நடக்க போகிறது. ஏற்கனவே நடந்த அடையாளங்கள், ஏற்கனவே நடந்த அற்புதங்கள், ஏற்கனவே அவர் நம்முடைய பிதாக்களை பயன்படுத்தியதை போலவே மறுபடியும் 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 நடப்பிக்கிற ஒரு சால்வையை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். எதிர்த்து நிற்கும் யோர்தானை பிளந்துவிடும் சால்வை. ஏற்கனவே நடந்தவைகளை மறுபடியும் நடப்பிக்கிற சால்வை. எதிர்த்து நிற்கிற யோர்தானை பிளந்து விடுகிற சால்வை நம்ம கையில. இப்ப எலிசா கையில சால்வை. ஊழியத்தை இப்பதான் தொடங்க போறாரு. ரொம்ப சந்தோஷமா பார்த்தா குறுக்க யோர்தான். ஐயோ ஐயோ, இந்த யோர்தானை நான் எப்படி தாண்டுவேன்னு தெரியலையே. ஆண்டவரே ஆண்டவரே, என்ன காப்பாத்துறதுக்கு யாராவது வாங்க வாங்க, எனக்காக சோமனுங்க ப்ளீஸ், என்ன தூக்கிட்டு போய் அந்த கரையில விடுங்க. ஐயோ தயவு செய்து இங்கிட்டு 4 பேர் வாங்க, அங்கிட்டு 4 பேர் வாங்க எனக்கு. ஐயோ பாஸ்டர் சோமனுங்க, ஐயோ பாஸ்டர் உதவி செய்யுங்க, ஐயோ பாஸ்டர் வீட்டுக்கு நேரடியா வாங்க, ஐயோ வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்சம்பழம், ஐயோ நான் என்ன பண்றேன்னு தெரியல, மஞ்சளா வச்சுட்டு போயிருக்கா சோத்திரம். ஆமா உடனே புறப்பட்டு வாங்க. ஏன் நாங்க எலுமிச்சம்பழம் பார்த்ததே இல்லையா?
எலிசா அங்க நின்னுகிட்டு யார் வருவா, யார் நமக்கு உதவி செய்வா? இஸ் தேர் somebody to help me? என்னை யாராவது காப்பாத்த வாங்களேன், இந்த அந்த கரையில கொண்டே விடுங்களேன், இந்த யோர்தானை தாண்ட எனக்கு உதவி செய்யுங்களேன். ஏன் தீர்க்கதரிசின் புத்திரர்களா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்களே, வாங்கடா அப்படின்னு கெஞ்சினானா? போங்கடா, வாங்கடா, இல்ல போங்கடா. என் கையில கொடுக்க வேண்டியதை ஏற்கனவே கொடுத்துட்டாரு. இந்த உலகத்துல சொல்லுவான் பாருங்க, வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்சானாங்கிற கதைங்கிற மாதிரி. சால்வ கையில இருக்கு, யூஸ் பண்ண, பயன்படுத்து. யோசிச்சிருப்பான். முறுக்குனாரு, ஓங்குனாரு, அடிச்சார். முறுக்குவோம், ஓங்குவோம், அடிப்போம், பொழக்குதானு பார்ப்போம். நாங்கெல்லாம் அப்படி ஒரு நம்பிக்கையில தான் பிரசங்கம் பண்றோம். பிரசங்கம் முடிகிறதுக்குள்ள ஒரு ஆமேன் வந்துரும்டா. எப்படி அக்கா முகம் மாறிடும்டா, எப்படி அண்ணன் இன்னைக்கு வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்துருவாராங்கிற நம்பிக்கையில தான் நாங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? முறுக்கிக்கிட்டு இருக்கோம், ஓங்கிக்கிட்டு இருக்கோம், பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது மனசிலாகுதா சிஸ்டர்? பிரச்சனைகள் நம்மளை பயமுறுத்ததான் செய்யும். அங்க பாருங்க, ஒருத்தன் ஓட்டத்தை முடிச்சிட்டு போறான், அவனுக்கும் யோர்தான். இப்பதான் ஒருத்தன் ஓட்டத்தை தொடங்குறான், இவனுக்கும் யோர்தான். நான் வானத்தை பிளந்து தோத்திரம் மலையை கொண்டு வந்தேன், அக்னியை கொண்டு வந்தேன், 3 வருஷங்கள் வானத்தை அடைத்தேன், நான் பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னா கூட அவர் பரலோகத்துக்கு ஏறி போகும்போது ஒரு யோர்தான், அதை தாண்டினா தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏற்கனவே பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவரை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அன்னைக்கு என்ன யோர்தானோ அதை அவர் தாண்டினா தான் அவரை சுழல் காற்றுல தேவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கிறாரு. யோர்தான் எல்லாருக்கும் உண்டு. பிரசங்கம் பண்ற ஆளுக்கு உண்டு, பிரசங்கம் கேட்கிற ஆளுக்கு உண்டு. பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மனுஷனா இருந்தா பிரச்சனை உண்டு. பிரச்சனை இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது. அதுலயும் தேவ பிள்ளைகளுக்கு ஓவர் பிரச்சனை உண்டு. ஆனா ஒண்ணு, ஓடி போயிரும், ஓடி போயிரும். யோசுவா தாண்டாத யோர்தானா, எலியா பிளந்து விடாத யோர்தானா இப்ப எனக்கு முன்னால நிக்கு. ஒரு நாள் என் தகப்பே யோசுவாவுக்கு முன்னால நின்னுச்சு, ஒரு நாள் என் தகப்பே எலியாவுக்கு முன்னால நின்னுச்சு, இன்னைக்கு எனக்கு முன்னால நிக்குது. சரித்திரத்துல எப்பொழுதும் யோர்தான் ஜெயிச்சதில்ல, என் பிதாக்கள் தான் ஜெயித்தார்கள். அழைக்கப்பட்ட கூட்டம் தான் ஜெயிச்சிச்சு, அபிஷேகம் பண்ணப்பட்ட கூட்டம் தான் ஜெயிச்சிச்சு, வார்த்தையின் கூட்டம் தான் ஜெயிச்சிச்சு. யோர்தான் யோசுவாவை பார்த்து என்ன சொல்லியிருக்குன்னு நினைக்கிறீங்க? யோர்தான் யோசுவாவை பார்த்து, ஆஹா நீ மோசையோட இருந்தாளா, நீ பெரிய ஆளாமே, ரெவிதீம் பள்ளத்தாக்குல அமலேக்கியர்களை வீழ்த்தினாலாமே, நீ எமோரிய ராஜாக்களோட யுத்தம் பண்ணி 2 பேரையும் காலி பண்ண ஆளாமே, நீ மோசே கூட இருந்து பெரிய பெரிய ரெக்கார்ட்லாம் வச்சிருக்காமே, பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணாமே, இப்ப என்ன தாண்டா பாப்போம். எது? யோர்தான் என்ன தாண்டா பாப்போம் அப்படின்னு இருக்கும். அதே யோர்தான் தான் எலிசா கிட்டையும், ஓஹோ நீ எலியாளா, கூட சுத்திக்கிட்டு இருந்தியா, கைகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்த ஆளு நீ, தோத்திரம் கைகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு நீ வந்து எனக்கு தாண்டா பாப்போம் அப்படின்னு இருக்கும். சில பிரச்சனை நம்மள அப்படித்தான் சார் மிரட்டும். மனுஷங்க மிரட்டுவாங்க, அதிகார வர்க்கம் மிரட்டும். எங்களை தாண்டீங்களா பாப்போம், தாண்டுவோம், ஜெயிப்போம், ஓவர் கம் பண்ணுவோம். என் கையில ஒரு சால்வ, என் மேல ஒரு அழைப்பு, என் மேல ஒரு அபிஷேகம். இருக்கீங்களா? யோர்தானையும் பிளக்கும், அதுக்குள்ள வழியையும் திறக்கும், என்ன கொண்டு போய் அக்கறையிலையும் சேர்க்கும். இந்த 3 விஷயத்தையும் செய்யற சால்வ என் கையில தான். இருக்கீங்களா? அல்லேலூயாவா? புதுசா வர்றவங்களுக்கு செபம்னா ஓகே. 10 வருஷம் 15 வருஷம் விசுவாசியம், பாஸ்டர் என்ன தூக்குங்க, என்ன ஜாமீன் விடுங்க, ஜாமீன் விடுங்க. ஐயோ, 2 உள்ளக்காரியை பார்த்திருக்கா? 2 உள்ளக்காரி
அக்கா 2 உள்ள பெத்து போட்டிருப்பா, ஊரே சொல்லும் 2 உள்ள பெத்து போட்டிருக்கா, குண்டு குண்டா பெத்து போட்டிருக்கா, லட்டு மாதிரி பெத்து போட்டிருக்கா, சூப்பரா பெத்து போட்டிருக்கா, அழகா பெத்து போட்டிருக்கா. ஆனா அவள்கிட்ட போய் கேட்டா, புள்ளையா பெத்து போட்டிருக்கேன், தொல்லையா பெத்து போட்டிருக்கேன். 2 என்ன படாத பாடு படுத்துது. ஒன்ன பெத்திருந்தா கூட பரவாயில்ல, 2ஐயும் பெத்து ஒன்ன குளிக்க ஊத்தி டவுசரை மாட்டி நிறுத்தினா இன்னொன்னு போய்கிட்டு நிக்கி. அதை சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி தோத்துறான் கரெக்ட் பண்றதுக்குள்ள அண்ணாவாரு கடுகு டப்பாவை தள்ளி விட்டுருச்சு. அதை போய் ரெடி பண்ணிட்டு திரும்புறதுக்குள்ள இன்னொன்னு பாக்கெட்டுக்குள்ள காலை விட்டுக்கிட்டு இருக்கு. ஒன்னு ராத்திரிக்கு தூங்க மாட்டாங்க, வீறு வீருன்னு கத்துது. ஒன்னு பகல்ல தூங்க மாட்டாங்க, கத்துது. எனக்கு நிம்மதியே போச்சு, தூக்கமே இல்லை. இதுக என்னைக்கு வளர்ந்து பெரிய பிள்ளைகள் ஆகுதோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதின்றா அந்த அக்கா. நான் ஒண்ணு சொல்லவா, 2 உள்ள பெத்தவளுக்கே அம்புட்டு பாடுனா, சர்ச்சில் இருக்கிற அம்புட்டும் பிள்ளையாவே இருந்தா இவங்களுக்கெல்லாம் என்ன பாடு? என்ன பேச்ச காணா? என்ன தூக்குங்க, எனக்கு ஜாமனாங்க, என்ன விசாரிங்க, என்ன கண்டுக்க மாட்டீங்க, அவங்கள மட்டும் பார்க்க போறீங்க, இங்க மட்டும் வர மாட்டீங்க. இங்க ஒரு யோர்தான், அங்க ஒரு யோர்தான். ஆமா, உனக்கு ஒரு யோர்தான், எங்களுக்கு பல யோர்தான். எங்களுக்கு ஒரு விசுவாசியுமே ஒரு யோர்தான் தான். இருக்கீங்களா? ஆளுகளை ஜெபிச்சுட்டு இருக்காரு அவரு. ஏங்க, ஒரு ஆண்டவரை அறியாத ஜனம், சுவிசேஷம் தெரியாத ஜனம், அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு தெரியாது. அவங்க ஜெபம் யாராவது நமக்கு உதவி செய்வாங்களான்னு நிற்பாங்க. நாம சால்வையை கையில் வச்சிருக்கிற ஜனம், அழைப்பையும் அபிஷேகத்தையும் கையில் வச்சிருக்கிற ஜனம், டிவி பெட்டிக்குள்ள போனா பவரா, அதுலயும் பவர் இருக்கு. சாக்குக்கு அடிச்சிட போகுது. அல்லேலூயாவா? நான் பலருடைய வாழ்க்கையில் இருக்கிற யோர்தான்களை பிளந்து விட அழைக்கப்பட்டவன், பலருக்கு வழியை உண்டாக்க அழைக்கப்பட்டவன், பலரை அக்கறை சேர்க்க அழைக்கப்பட்டவன். என் மேல் இருக்கிற சால்வை எனக்காகவும் வழியை திறக்கும், பலருக்காகவும் வழியை திறக்கும். என் மேல் இருக்கிற சால்வை என்னையும் அக்கறை கொண்டு போய் சேர்க்கும், அநேக ஆயிரங்களையும் அக்கறை கொண்டு போய் சேர்க்கும். இதை யோசுவா நாட்கள் அழகா பார்க்கலாம். உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போன ஆசாரியருடைய உள்ளங்கால் பட்ட உடனே யோர்தான் பிளந்துட்டு கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் அந்த யோர்தானை கடந்து அக்கறைப்படுகிறான். உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்களும் அக்கறைப்பட்டார்கள், 30 லட்சம் இஸ்ரவேலரும் அக்கறைப்பட்டார்கள். அதுதான் உங்க மேல என் மேல இருக்கிற அழைப்பு சார், உங்க மேல என் மேல இருக்கிற சால்வ சார், உங்க மேல என் மேல இருக்கிற அபிஷேக சார். எதிர்த்து நிற்கிற எதிரே நிற்கிற எந்த யோர்தானையும் பிளக்கும் சால்வை, பிளக்கும் சால்வை. சால்வைய பண்ணு யூஸ் இல்லன்னா நீ சரியான, நான் சொல்லல, அல்ல சொல்லுங்க, சால்வைய பண்ணு யூஸ். அப்படி நீ பண்ணலன்னா சரியான டேஷ், அல்ல சொல்லுங்க. அது நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். சாதா சால்வை இல்ல, பரலோகம் தருகிற பராக்கிரம சால்வை, ஏற்கனவே நடந்தத நடப்பிக்கிற சால்வை, எதிரே நிற்கிற யோர்தானை பிளந்து விடுகிற சால்வை, யெகோவா தேவனை நிரூபித்து காட்டுகிற சால்வை. யெகோவா தேவன். இங்க பாருங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எலிசா எலியாவின் தேவன் எங்கே என்று அந்த யோர்தானை முறுக்கி அடிக்கிறான், ஓங்கி பிளக்குது. இப்ப எல்லாரும் சொல்றாங்களா, எலியாவின் தேவன் வேற எங்கேயும் இல்ல, எலிசா மேலதான் இருக்கிறாரு, அவர் இங்கதான் இருக்கிறாரு, அவர் உயிரோட தான் இருக்கிறாரு, அவர் ஜீவனோட தான் இருக்கிறாரு. அவர் மரித்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார், அவர் 3ஆம் நாளில் மரணத்தை பாதாளத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் இன்றைக்கும் உயிருள்ளவராய் சபைகளை ஸ்தாபித்த பல தேவ மனிதர்கள் கடந்து போயிட்டாங்க, பிதாக்கள் கடந்து போயிட்டாங்க, பல தலைமுறை கடந்து போயிடுச்சு, எலியா கடந்து போயிட்டாரு. ஆனா யெகோவா தேவன் உயிரோட தான் இருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிருள்ளவர், உயிருள்ளவர், உயிருள்ளவர். அவர் ஏதோ ஒன்றின் மேல் இருக்கிறவர் அல்ல,
அவர் மனிதனுக்குள் வாசம் பண்ணுகிறவர். ஜீவனுள்ள கர்த்தர். எல்லாரும் பார்க்கிற மாதிரி அவன் அந்த யோர்தானை பிளந்ததுனால யெகோவா தேவன் உயிரோடு தான் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டினான். அந்த வசனமே சொல்லுது, அவர்கள் எல்லாரும் வந்து எலிசாவுக்கு முன்னாலே விழுந்து வணங்கினார்கள். இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன். கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாரு. உங்களை வேறு மனுஷியா மாற்ற போறாரு. உங்க மேல இருக்கிற சால்வை கிரிய செய்ய போது, உங்க அழைப்பு வேலை செய்ய போது, உங்க அபிஷேகம் வேலை செய்ய போது. ஒவ்வொரு நாளும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் உங்களை கொண்டு நடக்க போது. அதை ஊரு பார்க்க போது, உலகம் பார்க்க போது. உங்க கூட கர்த்தர் இருக்கிறத, உங்களை ஆண்டவர் பயன்படுத்துறத, உங்களை ஆண்டவர் நடத்துறத ஜனங்கள் ஜாதிகள் பார்க்க போறாங்க. இதுவரைக்கும் அப்படி இப்படி முறுக்கிக்கிட்டு நின்னவங்கெல்லாம் இனி முழங்கால முடக்கி முகங்குப்பர விழுந்து உங்கள் மேல் கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவர், அவருக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று அவரை தொழுது கொண்டு அவரை வணங்கி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார்கள். பல நூறுகளை பல ஆயிரங்களை கர்த்தர் பக்கம் திருப்புகிற அசாத்தியமான பாத்திரங்களாய் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சால்வையை இன்றைக்கு உங்க மேல சர்வ வல்லவர் போடுகிறார். எடுத்துக்கொள் எலியாவின் சால்வையை. அல்லேலூயா சொல்லுங்க. அது ஏற்கனவே நடந்தவைகளை நடப்பிக்கிற சால்வை. அது எதிர்த்து நிற்கும் யோர்தானை பிளந்துவிடும் சால்வை. அது யெகோவா தேவனை உயிருள்ளவராய் நிரூபித்து காட்டும் சால்வை. இன்னைக்கு அந்த அழைப்பை, அந்த அபிஷேகத்தை உன் மேல போட நான் விரும்புறேன். உனக்கு நான் தர விரும்புறேன். நீ எழும்பினால், எலிசாவை போல ஓடினால், அது எனக்குத்தான் என்று நீ எடுத்துக்கொண்டால், உன் மூலம் இந்த உலகத்திற்கு நான் அறியப்படுவேன். உன் மூலம் என் நாமத்தை இந்த உலகத்தில் நான் மகிமைப்படுத்துவேன். அநேகர் எனக்கு முன்னால் விழுந்து வணங்குவார்கள், என் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஒரு அறுவடை, ஒரு எழுப்புதல் உன் மூலம் தேசத்தில் நிச்சயம். நீ ஆயத்தமா என்று கேட்கிறார். எழும்பி நிற்போம், ஜெபிப்போம். இந்த இரவு தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்போம், நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தையை இந்த முதல் நாள் கூட்டத்தில் நாம கேட்டிருக்கிறோம். இந்த முதல் நாள் கூட்டத்தில் பரலோகம் தருகிற ஒரு பராக்கிரமத்தின் சால்வை. பார்த்தும் பாரமில்லாத கூட்டத்தில் நீங்க நிக்க போறீங்களா? இன்னும் கொஞ்ச காலம் அந்த சால்வை எலியா மேலதான் இருந்திருக்கணும். ஆனா பாதியிலேயே ஒதுங்கி ஓரமா நின்னதுனால உன் சாணத்துல இன்னொருத்தன் அபிஷேகம் பண்ணி அவங்கிட்ட இந்த சால்வையை கொடுத்துருன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டு. அதனால பாதியிலேயே ஓரமா ஒதுங்கி நிக்கிற ஆளா இருக்க போறீங்களா? கண்களை மூடுவோம். எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், ரட்சிப்பு எனக்கு வேணாம், அபிஷேகம் எனக்கு வேணாம், ஊழியம் எனக்கு வேணாம், நான் ஒதுங்கி ஓரமாவே நின்றுட்டு போயிடுறேன். இதுவரைக்கும் ஓடினது போதும், இதுவரைக்கும் நான் வேத வாசிச்சது போதும், ஜெபம் பண்ணது போதும், ஊழியம் செஞ்சது போதும், நான் ஓரமா நிக்க விரும்புறேன், ஒதுங்கி நிக்க விரும்புறேன், ஒதுங்கிக்கிற விரும்புறேன். ஒரு சிலர்லாம் சில பொருத்தனையோட வர்றது, இந்த கூட்டத்தோட சரி, நான் இனிமே எல்லாத்திலிருந்தும் ஒதுங்கிக்க போறேன். 1-2 பேர் இங்க நிக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு. உன்னை குறிச்சு மிகப்பெரிய திட்டத்தை நான் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறேன், நீ என்ன ஒதுங்கிக்கிறேன்னு சொல்ற? நீ சாகவே விரும்பினாலும் நீ எனக்கு வேண்டும். உன்னை சாக விட மாட்டேன், உன்னை சோர்ந்து போக விட மாட்டேன். உனக்கு வேண்டிய வார்த்தைய பலனை நான் தருவேன். யார் உன்னை சோர பண்ணினது? எசபேலா? வியாதியா? பயமா? மனுஷர்களா? அதிகாரமா? எது உன்னை பயமுறுத்துது? பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உனக்குன்னு ஒரு பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன். மகளே, மகனே, இது மத்திய ஆகாயத்துல நான் வரப்போற காலம், ஒரு பெரிய அறுவடையின் காலம். தீவிரமாக்கத்தை நடப்பிக்க போறார். உலகத்துக்கு தேவன் நம்ம மூலமா அவரை யாருன்னு நிரூபிச்சு காட்ட போறார். உங்க பக்கத்து வீடு, எழுத்த வீடு, தெருவு, கிராமம், இந்த சென்னை மாநகரம் கர்த்தரை ஆராதிக்கிற பட்டணமா மாறப்போகுது. நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் சபையை நோக்கி ஜனங்கள் ஓடி வரப்போறாங்க. ஏசாயா 2:2
கடைசி நாட்களில் ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். கடைசி நாட்கள்ல சபையை எல்லாத்துக்கும் மேல உயர்த்த போறாரு. மலை, எல்லா மலைக்கும் மேல இனி சபை உயர்ந்திருக்க போது. எப்படி சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னால சொன்னார் பாருங்க. மலை மலை, ஜனங்கள் அப்படி சொல்லுவாங்க. அதனால எல்லா மலைகளுக்கும் மேல கடைசி நாட்கள்ல சபைய நான் உயர்த்த போறேன். அதோட முடிக்கல பாருங்க. அவர் சொல்றாரு, எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஏன்? மலைனாலே ஓடிடுறாங்க. அந்த மலைகளுக்கு மேல என் சபையை உயர்த்த போறேன். எல்லா ஜாதிகளும் வேற இனி எந்த மலைக்கு விட மாட்டாங்க, என் சபையை நோக்கி ஓடி வருவாங்க. அதற்கு நீ தேவை. சால்வையை சுமக்கிற நீ தேவை, அழைப்ப சுமக்கிற நீ தேவை, அபிஷேகத்தை சுமக்கிற நீ தேவை. நீ ஒதுங்கிக்கிட்டீனா, நீ ஓரமா நின்னுட்டீனா, போதுன்னு சொல்லிட்டீனா, சோர்ந்து போயிட்டீனா, யார் அதை சுமப்பா? கண்களை மூடி கர்த்தர் உங்க கூட பேசுறது உண்மைன்னா உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. உண்மைன்னா ஏதோ கூட்டத்துல கையை தூக்குங்கிறதுக்காக கையை தூக்காதீங்க. ஏதோ ஒரு இடத்துல தேவன் உங்க கூட பேசுனது உண்மைன்னா தூக்குங்க. ஆண்டவரே, நான் ஒதுங்கி நிக்க விரும்பலப்பா, நான் ஓரமா நிக்க விரும்பலப்பா. பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில இயேசு பாடுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறார். நிந்திக்கப்படுறார், அவமானப்படுறார், முள்முடி சூட்டுறாங்க, என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. ஆனா பேதுரு இதையெல்லாம் தூரத்துல, தூரமா ஓரமா நின்று வேடிக்கை பார்க்கிறான், ஒதுங்கி நிக்கிறான். வந்து கேட்கிறாங்க, நீ அவருடைய சீசன் தானே? இல்ல. அவர் உனக்கு தெரியும் தானே? தெரியாது. அவர் யாருன்னே தெரியாது. ஸ்தோத்திரம். நீங்கள் யார்? ஒதுங்கி நிற்கும், ஓரமாய் நிற்கும் எலியாவா? இல்ல பார்த்துக்கிட்டே இருந்தாலும் பாரமே கொள்ளாத எரிகோவின் தீர்க்கதரிசன புத்திரர்களா? சபையில சின்ன பிள்ளைங்க ஊழியம் நடக்கும், வாலிபர்கள் ஊழியம் நடக்கும், சுவிசேஷ ஊழியம் நடக்கும், ஆராதனை நடக்கும், வாலிபர் கூட்டம் நடக்கும், என்னென்னமோ நடக்கும். ஆனா எதுலயுமே ஒரு பார்ட்டிசிபேஷன் இல்லை, எதுலயுமே ஒரு இன்வால்மெண்ட் இல்லை. ஒதுங்கி வேடிக்கை பார்த்துட்டு பார்வையாளர்கள் மாதிரி பாரப்படாம நிக்கிற கூட்டமா நீங்கள்? இல்ல, இன்னைக்கு சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, எனக்கான சால்வையை இன்றைக்கு நான் எடுத்துக்கொள்ள விரும்புறேன் ஆண்டவரே. எனக்கு முன்னால நிக்கிற யோர்தானை பிளந்து விட விரும்புறேன் ஆண்டவரே. ஏற்கனவே நடந்தவைகள் என்ன கொண்டு இந்த பூமியில மறுபடியும் நடக்கணும் ஆண்டவரே. யெகோவா தேவனை உயிருள்ளவரா இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்டணும் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ற எலிசாக்கள் மட்டும் கையை தூக்கலாம். என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ற எலிசாக்கள் மட்டும். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். பரலோகம் உங்களை பார்க்குது, பரலோகம் உங்களை பார்க்குது. ஷாக்கா ராக்கா தலாக்கரா ரீமாத அராக்கா, அநேகருடைய கரங்களை நான் பார்க்கிறேன். யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார்? உனக்குள்ளிருந்து நான் மகிமைப்பட விரும்புறேன், உன்னை மகிமைப்படுத்த விரும்புறேன், அற்புதங்களை செய்ய விரும்புறேன். நீ அற்புதத்துக்கு ஏங்குற, உன்னை வச்சு நான் அற்புதத்தை செய்ய போறேன். நீ யோர்தான்களை பிளந்து விட போற. ஓ ஜீசஸ், நான் வர்றேன்ப்பா, நான் வர்றேன்ப்பா. உங்க அழைப்பை சுமக்க நான் வர்றேன்ப்பா. அந்த சால்வையை சுமக்க நான் வர்றேன்ப்பா. அந்த சால்வையை எடுத்துக்கொள்ள நான் வர்றேன்ப்பா. ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது உம்முடைய வலக்கரம் அவர்கள் மேல் வைக்கப்படுவதாக, ஒரு அபிஷேகத்தின் வல்லமை அவர்கள் மேலே இறங்குவதாக. நன்றி ஆண்டவரே. ஜீசஸ், glory to God, Jesus, glory to God. இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இறங்கி இருக்கிறது. இந்த முதல் நாள்லயே எலிசாக்களை கர்த்தர் துண்டா பிரிக்க விரும்புறாரு. நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். நான் 10 வருஷம் விசுவாசி, 15 வருஷம் விசுவாசி, அதெல்லாம் இல்ல. தோத்தரம், நான் அந்த எலிசாவா சால்வையை சுமக்க ரெடி அப்படின்னு சொல்றவங்க தானே கையை தூக்குனீங்க. நீங்க கையை தூக்குனது உண்மைன்னா, நீங்க கையை தூக்குனது உண்மைன்னா மேடைக்கு முன்னால வாங்க, உங்களுக்கு ஒரு ஜெபத்தை பண்ணி நான் ஐயா கையில கொடுக்க போறேன். தோத்தரம், நிறைய டைம் நம்ம அங்க கையை தூக்குவோம், ஆனா அப்பா பக்கத்துல கூப்பிட்டா வரமாட்டோம். தோதரன்,
அதை இன்னைக்கு உடைக்கிறோம். அது ஒரு யோர்தான் தோதரம். அந்த யோர்தானை இன்னைக்கு உடைக்கிறோம். நான் சீனியர், நான் சூப்பர் சீனியர் அதெல்லாம் கிடையாது தோதரம். நான் எலிசா தோதரம். நான் சால்வையை சுமக்க போற எலிசா, தேவன் நம்புகிற எலிசா. என் பிதாக்கள் சாணத்துல இனி நான் தான் யோர்தானை பிளக்க போறது நான் தான் தோதரம். அநேகர் கையை உயர்த்துனீங்களே தோதரம். அப்படிப்பட்டவங்க முன்னால வரலாம். உங்களை பரலோகம் பார்க்குது, உங்களை பரலோகம் பார்க்குது. வருகிற அம்மாமார்களுக்காக நன்றி, வருகிற சகோதரர்களுக்காக நன்றி, முன்னால வர்றவங்களுக்காக நன்றி. இனி உங்க வாழ்க்கையில எந்த யோர்தானும் உங்களுக்கு முன்னால நிக்காது, எந்த பிரச்சனையும் நிக்காது, எந்த பலவீனமும் நிக்காது, எந்த வியாதியும் நிக்காது, எந்த போராட்டமும் நிக்காது. யாஸ், வழி பிறக்குது, வழி பிறக்குது, யோர்தான் பிளக்குது, அற்புதம் நடக்குது. உங்களை கர்த்தர் பயன்படுத்த போறாரு. உங்க மூலம் பலருடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட போகுது, ஆசீர்வதிக்கப்பட போகுது. எலியா செஞ்சது 7 அற்புதம், எலிசா செஞ்சது 14 அற்புதம். ஆமா 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 ஆமா. இதுவரை சாதிச்சவங்களை விட நீங்க அதிகமா சாதிக்க போறீங்க. நீங்க பல மடங்கு சாதிக்க போறீங்க. உங்களை கொண்டு தேசத்துல கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய போறார். எலியா மேல இருந்த அபிஷேகம் ரெட்டிப்பா எலிசா மேல வந்துச்சு. எஸ் 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 எஸ். வேடிக்கை பார்க்கிற ஒரு கூட்டத்துல நான் இருக்கல ஆண்டவரே. அத தோத்திரம், சால்வையை சுமக்கிற தூக்கி கொள்ளுகிற ஒரு எலிசாவா நான் இருக்க விரும்புறேன் ஆண்டவரே. இன்னும் நீங்க முன்னாடி வரலாம். கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு. ஒரு வித்தியாசம் இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில, உங்க ஓட்டத்துல, உங்க பாதையில இனி ஒரு வித்தியாசம் தோத்தரா. ஒரு ஸ்டேட்மெண்ட சொல்லட்டுமா? எலிசாவா நீங்க இன்னைக்கு உங்களை அர்ப்பணிச்சு முன்னால வந்திருக்கிறீங்கல்ல. இதுவரை நீ பின்னால், இது முதல் நீ முன்னால். எலிசா அன்னைக்கு வரைக்கும் அவர் பின்னாலே தான் இருந்தார். எலியாவுக்கு பின்னாலே தான் இருந்தார். அவருக்கு கை கழுவிக்கிட்டு, அவருக்கு கைகளுக்கு தண்ணீர் வார்த்துக்கிட்டு, ஒரு மறைஞ்சு ஒளிஞ்சு அவருக்கு பின்னாலே இருந்தார். ஆனா இப்போ சால்வா அவர் மேல வந்ததுனால, சால்வா அவர் கையிலுக்கு வந்ததுனால, இவர் தான் இனி எல்லாத்துக்கும் முன்னால. தீர்க்க தரிசனமா சொல்றேன், இதுவரைக்கும் நீங்கள் பின்னால், இது முதல் நீங்க தான் முன்னால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஃப்ரண்ட்ல நிறுத்துறாரு, தேசத்துல முன்னால நிறுத்துறாரு. மற்றவர்களுக்கு முன்னால நிறுத்துறாரு. பொருளாதாரத்தில் உங்களை முன்னால கொண்டு வர்றாரு, அபிஷேகத்தில் உங்களை முன்னால கொண்டு வர்றாரு, ஊழியத்தில் உங்களை முன்னால கொண்டு வர்றாரு. இனி எல்லாத்திலையும் நீங்க தான் முன்னால, எல்லாத்திலையும் நீங்க தான் முன்னால. நீங்க மறைஞ்சிருந்த காலம் முடிஞ்சிட்டு, நீங்க ஒளிஞ்சிருந்த காலம் முடிஞ்சிட்டு, நீங்க பின்னால இருந்த நாட்கள் முடிஞ்சிட்டு, ஏதோ ஒண்ணுக்கு பின்னால இருந்த எல்லா நாட்களும் முடிஞ்சிட்டு. சால்வ விழுது, சால்வ விழுது, சால்வ விழுது, அபிஷேக விழுது, அக்கினி விழுது, வல்லமை விழுது, வலக்கரம் இறங்குது, பராக்கிரமத்தின் சால்வ உங்க மேல இப்பொழுது இந்த இரவு நேரத்தில். Yes, we receive, oh God. நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நிரப்புகிறார். ஒவ்வொருவர் மேலும் ஒரு அக்கினி விழுது, ஒரு சால்வ விழுது. ஆமென். உன்னுடைய யோர்தானுக்காக, உன் பிரச்சனைக்காக இனி நீ யாரை எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை. உன்கிட்டே அந்த வல்லமை, உனக்குள்ளே அந்த சால்வை, நீயே அதை பிளப்ப. எந்த பிசாசும் இனி உனக்கு முன்னால நிக்க முடியாது. நீ ஜெயிப்ப. அத ஊர் பார்க்கும், அத உலகம் பார்க்கும். உன் கூட கர்த்தர் இருக்கிறார்னு உலகம் சொல்லும். அந்த ஆண்டவர் எனக்கும் வேணும், எங்களுக்கும் வேணும்னு ஜனங்கள் சொல்லுவாங்க. அவங்க முகங்கொற்பர விழுவாங்க, கர்த்தரை தொழுது கொள்ளுவாங்க. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. சொல்லுங்க, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம்மக்கினியே இந்த நாளில்
வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. ஒரு அக்கினி இறங்கட்டும், உங்க அபிஷேகம் இறங்கட்டும், எல்லார் மேலும் உங்க பராக்கிரமம், உங்க சால்வை இறங்கட்டும் ஆண்டவரே. யோர்தான்களை பிளக்கிறோம், பிரச்சனைகளை தகர்க்கிறோம், வியாதிகள் வெளியேறட்டும், பலவீனங்கள் வெளியேறட்டும், சோர்வுகள் வெளியேறட்டும், தடைகள் உடையட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உச்சியுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே உச்சியுமே உம்மக்கினியே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. நல்ல 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 கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கர்த்தர் நிரப்புறார், அபிஷேகத்தால நிரப்புறார், வல்லமையால நிரப்புறார். சால்வ விழுது, சால்வ விழுது. ஓ ஓ இதுவரை ஒதுங்கி நின்ன நீங்க இனி யோர்தான ஒதுக்க போறீங்க, யோர்தான ஓரம் கட்ட போறீங்க. ராக்கா மாத்தா ராக்கா லாக்கா தே ரீமா தூர ஹந்த ராகா தாராமா. எதுக்கு நீ பயந்தையோ அது இனி உனக்கு பயப்பட போகுது, உனக்கு பயப்பட போகுது. உர்ராலாகரா சந்தரபா. இதுவரைக்கும் மறைஞ்சிருந்த ஆண்டவனுக்கு ஒரு புதிய முகவரியை கொடுக்கிறார், ஒரு புதிய அட்ரஸ் கொடுக்கிறார். நீ யார், நீ தேசத்துக்கு தெரியும், ஓ உலகத்துக்கு தெரியும். உயர்த்த போறார், பயன்படுத்த போறார். ஆசீர்வதி. வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை ஆசீர், அர்ப்பணித்தோடைய பிள்ளைகளை ஆசீர், தூரத்தில் நிற்கிற பிள்ளைகளை ஆசீர், வெளியிலிருந்து சத்தத்தை கேட்டவங்களே ஆசீர். இந்த ரட்சிப்பின் சால்வையை எடுத்துக்கொள்ள அவர்களும் ஓடி வரட்டும். தொடர்ந்து ஒவ்வொரு நாள் கூட்டத்திலும் அசைவார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லா கைகளை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்காக எல்லா கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். ஆமென். கூட்டம் முடிந்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் உணவு ரெடியாக இருக்குது. ஜெபம் எல்லாம் ஜெபம் பண்ணுற கண்ணுக்குள்ள மூடி ஜெபத்தோடு எல்லாருக்கும் உணவு இருக்குது, எல்லாம் சாப்பிட்டு செல்லுங்க. நாளை காலையில் 9:30 மணிக்கு சபையில் ஒரு விசேஷித்த ஆராதனை நடைபெறும். கர்த்தருடைய தாசன் பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் இப்பொழுது தேவ செய்தி அளித்த கர்த்தருடைய தாசன் அவர்கள் தேவ செய்தி அளிப்பார்கள். நீங்கள் எல்லாரும் சபைக்கு வரணும். மத்தியானம் எல்லாருக்கும் நல்ல உணவு, நான் வெஜிடேரியன் உணவு உங்களுக்கு செய்திருக்கிறோம், ஒழுங்கு செய்திருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நாளை மாலையிலும் பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் இந்த மாலை கூட்டத்திலே பேசுவார்கள். உங்களுக்கு தெரிந்த எல்லாரையும் அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் இயேசுபாதம் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். பாஸ்டர் இயேசுமுத்து அவர்கள் ஆசீர்வாதம் கூற இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டம் நிறைவேறும்.